ஸ்டார்ட் சார். அனைவருக்கும் வணக்கம். தொடுகையும் பிறர் இணைந்து நடத்தக்கூடிய இந்த நமக்கு தேவையான, நமக்கு பயன்படக்கூடிய ஓய்வூதியம் எது அப்படின்ற இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய உங்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இதுல வந்து ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் சரி, ஒன்றிய அரசு ஊழியர்களும் சரி, அவங்க தான் இதுல பயனாளிகள் பெரும்பாலும். கிட்டத்தட்ட 99 விழுக்காடு. என்பிஎஸ்ல வேணா மற்றவங்களும் போகலாம், ஆனா மற்றபடி எல்லாத்துலயும் அவங்க தான் பயனாளிகள் அப்படின்ற அளவுல பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 23 பேர் தான் உள்ள இருக்கிறோம். 23 பேர்லைனாலும் அதுல பேசக்கூடியவங்க இவங்களே ஒரு 5-6 பேர் இருப்போம். அப்ப இவ்வளவு குறைவான எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப வருந்தத்தக்க ஒன்றுதான் அப்படின்றதான் தொடக்கத்திலே பதிவு செய்ய விரும்புறேன். ஏன்னா நம்ம ஆட்கள் நிறைய பேர் இருக்கோம், எல்லா இடங்கள்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. பார்வையுள்ளவர்கள் மத்தியிலையுமே ஒரு இந்த மாதிரியான பொது விஷயங்களில் அக்கறை காட்டுபவர்கள் கொஞ்சம் வசதி படைத்த பிறகு அதுல இருந்து அக்கறை காட்டுறவங்க அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்காங்க அப்படின்றது ரொம்ப வருந்தத்தக்கது. இந்த நிகழ்வுக்கு ஜூம் அரங்கை வழங்கிய ஆனி சலிவன் அமைப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இந்த நிகழ்வுல வந்து இப்போ வந்து சிறப்பு விருந்தினர்களாக 2 பேர் கலந்துகிட்டு இருக்காங்க. டாக்டர் எஸ் பாலாஜி அவர்கள், முனைவர் எஸ் பாலாஜி அவர்கள் மதுரை திருமங்கலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய முதுநிலை ஆங்கில ஆசிரியர். இவர் வந்து தொடர்ந்து சங்கத்துல பார்வையற்ற ஆசிரியர்கள் சங்கம், பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம், இந்த அமைப்புல எல்லாம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருப்பவர். நேரடியாகவும் பின்னணியிலும் நிறைய பேருக்கு எப்படியெல்லாம் இது பண்றது அப்படின்ற வகையில தொடர்ந்து உதவி இருக்கக்கூடியவர். அவரை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்து டாக்டர் ம சிவகுமார் அவர்கள். இவர் வந்து திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்துறை பேராசிரியர் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறார். இவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் நிறைய தகவல்களை தேடி பெற்று பார்வையற்றோர் சம்பந்தமாக நிறைய போராட்டங்களை மேற்கொண்டவர், அதற்கான ஆயத்த பணிகளை மேற்கொண்டவர், களப்பணியில் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர். இந்த 2 பேருமே நமக்கு இந்த விரிவுரைகளை வழங்குவதற்கு, இது தொடர்பா சிபிஎஸ், என்பிஎஸ், ஜிபிஎஃப் பத்தி எல்லாம் பேசுறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்றது மகிழ்ச்சியான ஒன்று. ஆனால் இதை பயன்படுத்திக் கொள்வதற்கு இன்னும் நிறைய பேர் இல்லை அப்படின்றது வருத்தமான ஒன்று. இப்போ நம்ம இது தொடங்குவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது, விரல்மொழியர் அமைப்பு வந்து தொடர்ந்து மின்னிதழை, தமிழின் முதல் பார்வையற்றோருக்கான முதல் தமிழ் மின்னிதழாக தொடங்கப்பட்டது. அது இப்போ மின்னிதழை நிறுத்தி இருந்தாலும் கூட இன்னும் சில செயல்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அது பற்றி விளக்க வருமாறு விரல்மொழியர் நிறுவனர்களில் ஒருவரான சக்திவேல் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். சக்திவேல் இப்ப பேசுவாரு. அந்த நூல் திரட்டு இந்த மாதிரியான சில திட்டங்கள் பற்றி பேசுவார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பேசுறது கேக்குதுல்ல? கேக்குது கேக்குது கேக்குது. இந்த சபையில் கூடியிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் வணக்கம். நாம் தொடர்ச்சியாக சில முக்கியமான முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்கிறோம். விரல்மொழியரை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும், அறியாதவர்களுக்காகவும். முக்கியமாக வாசிப்பு, அதில் இருக்கக்கூடிய சிக்கல் வந்து நமக்கு நிறைய நூல்கள் வந்து நாம் படிக்கும் வகையில் கிடைப்பதில்லை. அதற்காக முதல் திட்டமாக விரல்மொழியர் நூல் திரட்டு அப்படின்னு ஒரு திட்டத்தை தொடங்கினோம். விரல்மொழியர் 2022ஆம் ஆண்டு தொடங்கி கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து ஒரு 12வது திட்டத்தை நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். இதை பற்றியான அறிவிப்புகள் ஒவ்வொரு திட்டத்தின் தொடக்கத்திலும் அனைத்து வாட்ஸ்அப், டெலகிராம் என எல்லா தளங்களிலும் பகிரப்படும். நீங்கள் அறிந்திருப்பீர்கள். விரல்மொழியர் நூல் திரட்டு திட்டம் என்பது பார்வை மாற்றுத்திறனாளி அன்பர்கள், அதாவது அச்சு புத்தகத்தை படிக்க இயலாத பார்வை மாற்றுத்திறனாளி அன்பர்களுக்காக அதை மின்னூலாக மாற்றுவதற்கு தொகை செலுத்தி இதில் சேரணும். ஒரு திட்டத்திற்கு 500 ரூபாய் என்ற அடிப்படையில் சேர வேண்டியிருக்கும். அப்பையில் அவங்க வந்து தாங்கள் படிக்க விரும்பக்கூடிய நூல்களை பரிந்துரைக்கலாம். 500 கொடுத்துட்டு அவங்க 6000 ரூபா மதிப்புள்ள நூலை கூட அவங்க பரிந்துரைக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு படிக்க விருப்பம் இருந்துச்சுன்னா நூல்களை பரிந்துரைக்கலாம். அதே மாதிரி பிறரும் இதே திட்டத்தில் இணைஞ்சிருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து பரிந்துரைக்கலாம் அல்லது வாசகராக தொடரலாம். இப்படி ஒரு 20-30 பேர் சேர்ந்திருப்பாங்கன்னா அவங்க பரிந்துரைக்கிற அனைத்து நூல்களையும் ஒரு 500 ரூபா கட்டிட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் சேர்ந்துருக்கீங்கன்னா 15,000 ரூபாய் மதிப்புள்ள நூல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் இந்த திட்டத்தோட அடிப்படை. அதில் முக்கியமாக நாங்கள் பரிந்துரைக்கிற நூல்களை தேடி இணையத்தில் இருந்துச்சுன்னா அந்த நூல்களை விட்டுட்டு அச்சு நூல்களை மட்டும் நாம் மின்னூலாக மாற்றக்கூடிய பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இது எப்பயிலேருந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட நான் 2016ஆம் ஆண்டு ஒரு
ஸ்கேனர் ஒன்று வாங்கியிருந்தேன். நான் எம்ஏ படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்பையில. சின்ன ஸ்கேனர் ஒன்று வாங்கியிருந்தேன். அது ஒரு பக்கம் அளவில் ஸ்கேன் பண்ணுற ஸ்கேனரு. அப்பையில அதில் என்னோட முதுகலை பாடத்திற்கான அப்பையில தான் கூகுள் வந்து ஓசிஆர் அறிமுகப்படுத்தியிருந்த காலம் 15, 16. அப்பையில நான் அதை ஸ்கேன் பண்ணி நான் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் சில நண்பர்கள் மட்டும் என்ன என் கூட இருக்கக்கூடிய யோகேஷ் போன்ற சில நண்பர்கள் மட்டும் ஏதாச்சும் 1, 2 புக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்பையில அந்த சின்ன ஸ்கேனர்ல கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பேஜா திருப்பி ஸ்கேன் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்த காலகட்டம் அது. அதுக்கப்புறம் 2018, 19 நான் ஜேஆர்எஃப் வாங்கின பிறகு ஒரு பெரிய ஸ்கேனர் வாங்கினேன். அது வந்து ஒரு நிமிஷத்துல 160 பேஜை ஸ்கேன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேனர். அப்பையில அதுல நான் ஸ்கேன் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் தான் தர்மபுரியில் இருக்கக்கூடிய கண்ணன் சார் என்கிட்ட நிறைய நூல் இருக்கியா, எனக்கு ஸ்கேன் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி கொடுங்க சார்னா அவரில் நிறைய நூல்கள் அனுப்புவார், 200, 300 நூல்கள்னு மொத்தமாக கத்தையை அனுப்பி வைப்பார். அதை ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் தான் ஏன் இதை தனியாக நம்ம மட்டும் யாராருக்கோ தெரிஞ்ச ஆளுகளுக்கு மட்டும் பண்ணுறதுக்கு போல நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து பண்ணலாமேன்னா இந்த திட்டத்தை விரல்மொழியர் சார்பாக ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி புத்தக புதையல் அப்படின்னு ஒரு திட்டம் இருந்துச்சு. அதுலேயும் இதே மாதிரி தொடக்கத்தில் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது அவளை தொடர்ச்சியாக போகாதனால அடுத்து விரல்மொழியர் நூல் திரட்டுன்னு விரல்மொழியர் சார்பிலேயே ஆரம்பித்தோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த நூல்களை மின்னூலாக மாற்றித் தருவது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக பதிப்பாளர்களோட பேசி நம்ம அவர்கள் நிறைய பேர் புதிய புதிய நூல்களை பரிந்துரைப்பாங்க. அது மட்டும் இல்ல, பழைய நூல்களையும் பரிந்துரைப்பாங்க. அப்பெல்லாம் அந்த நூல்கள் இன்னைக்கு அச்சுல கூட இருக்காது. நான் என்ன செய்யறது? நம்ம வந்து இப்பதான் வாசிக்க வந்திருக்கோம், இப்பதான் சில நூல்களோட பேரை கேள்விப்படுறோம். ஆனா கேள்விப்படுற நேரத்துல அந்த நூல்கள் வந்து கையிலே இல்லை. அப்படிங்கும்போது நம்ம அந்த பதிப்பாளர்கள்ட்ட தேடி அப்படித்தான் நம்ம தேடி வாங்க வேண்டியது இருக்கு. இப்போ எஸ் ராமகிருஷ்ணனோட வெப்சைட்ல எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பல நூல்களோட பேர்கள்லாம் இருக்கும். இது மாதிரி தமிழ்ல சிறப்பான நூல்கள் இல்ல அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம எடுத்து அதை தேடி இணையத்துல நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அந்த நூலே இன்னைக்கு பதிப்புல இருக்காது. இதோட என்னன்னா இப்ப இந்த இதெல்லாம் வந்து என்ன ஒரு வந்து ஒரு 200 ஆண்டுகளோ 300 ஆண்டுகளோ இல்லை, ஒரு 50, 60 ஆண்டுகளுக்குள்ள பல நூல்கள் இன்னைக்கு அச்சுல இல்லை. அதுல அது வந்து ஒரு பெரிய துயரமா இருக்குது. இப்ப தம்பி திருவாரூர்ல ஒரு தம்பி கூட கால்கள் நாவலை நான் வந்து தேடிக்கிட்டு இருக்கேன், பதிப்பிலே இல்லைன்றாரு. வந்து என்ன ஒரு 2014 15 அந்த நாவல் இன்னைக்கு இல்லை, அச்சுல இல்லை. அப்ப இல்ல நமக்கு இப்பதானே தேடி தேடி நம்ம தான் இப்பதானே படிக்கிற நிலைமைக்கே வந்திருக்கோம். ஆனா நிறைய விஷயங்கள் இப்ப இல்லைங்கும் போது நம்ம பதிப்பாளர்களை நாடி போய் அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டு அவங்க குடோன்ல இருந்திருக்கக்கூடிய ஏதாச்சும் 1, 2 பழைய காப்பி இருக்கும். அதெல்லாம் சில இதெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கும். அவங்ககிட்ட சொல்லுவோம், நாங்கள் ஸ்கேன் பண்ணத்தான் எங்களுக்கு வேணும், ஒன்றும் அது டேமேஜ் ஆயிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நஞ்சு போன புத்தகங்களை எல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்கேன் பண்ணியிருக்கோம். விகடனால தடை பண்ணப்பட்ட விகடன் வெளியிட்ட அந்த போஸ்ட்மார்டம் அப்படிங்கிற ஒரு நூலை ஒருத்தர் பட்டுக்கோட்டையில கிராமத்துல ஒருத்தர் அந்த காப்பி வச்சிருந்தார், ஜெராக்ஸ். அது ஒரு புக்கு வச்சிருந்தாரு. அந்த புக்கு தடை செய்யப்பட்ட புக்கு. அப்புறம் அவர்கிட்ட இருந்து ஜெராக்ஸ் எடுத்து வாங்கினோம். விகடன்ல போய் நேரடியாக கேட்டபோது அது தடை செய்யப்பட்ட புத்தகம், அதனால நாங்கள் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மிச்ச பேர்லாம் தடை செய்யப்பட்ட புத்தகத்தை பாதி பேர் வெளியிட்ட காலங்களில் படிச்சிருப்பாங்க. ஆனா நமக்கு அது கூட வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு தான் நமக்கு படிக்கிறதுக்கு தொழில்நுட்பம் வந்திருக்கு. அப்பையில அது மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம இது மாதிரியான சேவை செய்றோம். எல்லாருமே பெரும்பாலும் வெளில இருந்து பாக்குறவங்க இவங்க ஒரு புத்தகத்தை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற நோக்கில் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது அது மிகப்பெரிய தவறான ஒரு கண்ணோட்டமாக தான் நான் பார்க்குறேன். தொகை செலுத்துறாங்க. ஏன்னா தொகைங்கிறதே இன்னைக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு செயல். தொகை காசு வாங்குறான்னா அது ஒரு கேவலமான செயலா வந்து இன்னைக்கு தொடர்ச்சியாக பார்க்கப்படுது. ஏன் இதை இலவசமாக இங்கே பண்ணி கொடுக்க கூடாதா? இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் கேட்குறாங்க புத்தகங்களை நீங்க வெளியிடுறீங்க, அதை இலவசமா வெளியிடுங்க. கேட்கறது யாருன்னா இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கக்கூடிய ஒரு மாசத்துக்கு 500 ரூபாய் செலுத்த முடியாத ஆள் யாரும் கேட்கல. கல்லூரி மாணவன் கேட்கல, வேலைக்கு போய் கஷ்டப்படுறவன் கேட்கல. நல்ல நிலையில இருக்கக்கூடிய நல்ல எல்லாத்துக்கும் செலவு செய்யக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு ஏன் இலவசமா புக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதான் சொல்றேன், நான் இந்த திட்டத்தை பற்றி விளக்கமா தொடர்ச்சியா சொல்லியிருக்கேன். இந்த புத்தகத்துல நீங்க காசு விட்டதான் நாங்களே புத்தகம் வாங்க முடியும், அதெல்லாம் செல்லாது. நீ வாங்கிட்டல, எல்லாருக்கும் பகிர்ந்து கொடு அப்படிங்கிற மாதிரியான விவாதங்கள். இது ஒண்ணு. இந்த திட்டத்தை பத்தியே தெரியாது. இன்னும் இந்த பார்வையற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனையும் அதே தான். இவர் என்ன செய்யறாருன்னே தெரியாது. ஆனாலும் நான் ஒரு கருத்து சொல்றேன், அவர் சும்மா புத்தகத்தை தானே வாங்கி தர்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறேன். என்னன்னே தெரியாம ஏன் கருத்து சொல்லவே நீ வர்ற, அதுவே தப்பு. நிறைய பேர் நான் ஒரு விஷயத்த நான் பார்க்கவே இல்லை, எனக்கு என்னன்னே தெரியாது, இருந்தாலும் என்னோட விமர்சனத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்றக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்குது. வெளில இந்த புத்தகங்களை வெளியில பொதுத்தளங்களை பகிர்ந்து அதன் மூலமாக நிறைய பேர் அதைத்தான் என்ன சொல்ற, ஒரு 500 ரூபாய் கட்டினா ஒரு 5000 ரூபாய் மதிப்புல புத்தகம் கிடைக்கும்டா, 10 பேர் வாங்கடா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். சமூகத்துல எல்லாரையும் விரல் மொழியர் கூப்பிடுறோம், வாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுவோம். நீங்க இன்னைக்கு காசு கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு நான் 100 புத்தகத்தை நீ வெளியிட்டேன்னா நான் காசே விளாட்டி அடுத்த தடவை ஒரு இன்னொரு 100 புத்தகத்தை கன்வெர்ட் பண்ண முடியாது, வாங்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் அதை பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கும் கூட தொடர்ச்சியா நிலவிக்கிட்டு இருக்கு. அப்போ இத்தகைய செயல் நம்ம புத்தக கண்காட்சிக்கு அதே மாதிரி போகிறோம். இப்போ சென்னையில் போய் ஒரு 2 நாள் 3 நாள் தங்கணும்னா அதுக்கு
4000 5000 செலவாகும். அப்போ போக்குவரத்து பொது போக்குவரத்தில் போக முடியாது நம்ம நினச்ச நேரத்தில். அப்படிங்கும் போது அதெல்லாம் உடன் வர்றவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போகணும். இது மாதிரியான பல பொருளாதார செலவுகளை பண்ணித்தான் நம்ம இந்த புத்தகங்களை வாங்குறோம். ஆனால் அதில் நம்ம புத்தகத்துக்கான தொகையை மட்டும்தான் விரல் மொழியர் எடுத்துக்கொள்கிறது. உங்கள்கிட்ட கேட்கறது மிச்சபடி இதை மின்னூலாக்குவதற்கோ பிறவற்றிற்கான செலவையோ விரல் மொழியர் எப்போதும் செய்வதில்லை. அடுத்த 2வது விஷயம், நாங்கள் விரல் மொழியர் தேர்வு களம் அப்படின்னு ஒரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதில் வந்து சேர்த்துக்க காசெல்லாம் இல்லை. இது பார்வை மாற்றுத்திறனாளி போட்டி தேர்வுக்கு தயாராகவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கானது. அவங்களோட பாட புத்தகங்கள் மற்றும் போட்டித் தேர்வுக்கான புத்தகங்களை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்காக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முக்கிய காரணம், என்னை பற்றியான ஒரு செய்தி வந்து தினமணி இதுல எல்லாம் வந்திருந்த போது சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேராசிரியர் சங்கீதா அவங்க எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு வந்து நான் தொகை ஒரு 20,000 தர்றேன், நீங்கள் இதை வந்து பார்வை மாற்றுத்திறனாளிக்கு ஏதாச்சும் நூல்களாக வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போல சரி என்ன செய்யலாம்னு அப்புறம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களே சொன்னாங்க, இந்த போட்டித் தேர்வுகளுக்கு இருக்கிறவங்களுக்காண்டி நூல்களை வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. இது கூட நல்லா தானே இருக்குது அப்படின்ட்டு அதை அப்புறம் நாங்கள் பொதுவில் வச்சோம். இது முடிக்க அதில் ஒரு 30க்கும் மேற்பட்ட நூல்களை நம்ம கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கோம். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட டிஎன்பிசியோட புத்தகங்கள் ஃபுல்லாக, சாகித்ய அகாடமியோட இந்த இலக்கிய வரலாறு 3 தொகுதிகள், அதையும் தாண்டி சில வரலாற்று தொடர்பான புத்தகங்கள், வெங்கடேசனோட புத்தகங்கள், அது மாதிரி சில புத்தகங்கள், அடுத்து இந்திய வரலாறுலேருந்து வரலாறு தொடர்பான. ஏன்னா இன்னைக்கு தொடர்பில் ரொம்ப சீரியஸாக இயங்கி இருக்கக்கூடிய பயல்கள் எல்லாருமே வரலாற்று பயல்கள். ஏன்னா அவளுகளுக்காண்டி நூல்கள் பெருசாவே இல்லை. அப்போ நிறைய வரலாற்று தொடர்பான மாணவர்கள் தான் ஃபோன் பண்ணி எங்களுக்கு இந்த புக்கை வாங்கி கொடுங்க, அந்த புக்கை வாங்கி கொடுக்கணும். அவங்க தான் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டும் இந்த களத்தில் தொடர்ச்சியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள், அது மாதிரி சில நண்பர்கள் இந்த நூல்களை, பாடநூல் தொடர்பான நூல்களை வந்து, அதாவது கல்லூரி தொடர்பான நூல்களை ஸ்கேன் பண்ண கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து விரல் மொழியர் திட்டத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்ன நண்பர்களும் இருக்காங்க. இன்னும் சில தொகைகள் எஞ்சி இருக்குது. அதுக்கு நிச்சயமாக விரைவில் சட்டக்கல்லூரி தொடர்பான நூல்களை நாங்கள் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். புத்தக கண்காட்சியில் வாங்கிறதுக்கு போனோம். ஆனால் இன்னும் அது அங்கே வாங்க முடியலை. ஏன்னா இது மாதிரியான கல்லூரி தொடர்பான புத்தகங்கள் எதுவும் புத்தக கண்காட்சியில் நாங்கள் விற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து அதை சென்னையில் தான் போய் வாங்கணும். பாரிஸ் கார்னரில் இருக்குனாங்க. இன்னும் அதுக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக விரைவில் முதல் முறையாக அப்படின்னு கூட சொல்லலாம், தமிழில் சட்டக்கல்லூரி தொடர்பான தமிழில் உள்ள நூல்களும் விரைவில் மின்னூலாக மாற்றி விரல் மொழியர் இந்த திட்டத்தில் பகிரப்படும். விரல் மொழியர் தேர்வுக்களம் அப்படிங்கிற திட்டத்தில். அதில் பார்வையற்றோர் மட்டும் இல்லை, பார்வையற்ற மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் மட்டும் இல்லை, என் பேராசிரியர்கள் கூட கலந்துக்கலாம். நீங்கள் பங்கேற்று உங்களுக்கான பாட புத்தகங்களை கூட நீங்கள் என்ன செய்யலாம், எனக்கு இந்த சிலபஸ்லேருந்து பாட புத்தகங்கள் வேணும் அப்படிங்கும்போது அதை நீங்கள் வாங்கி கூட நீங்கள் தரலாம். வந்து அதன் மூலமாக கூட அதற்கான ஒரு கற்பித்தல் இந்த இது ரெண்டுக்குமான ஒரு பணி தொடர்பானதுக்கானதாக அதை நாம் பலப்படுத்த முடியும் அந்த திட்டத்தை. நிச்சயமாக அதுக்கு நிச்சயம் இன்னும் நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த தமிழ் களஞ்சியம் வாங்கி கொடுங்க, தமிழ் களஞ்சியத்தோட டிஆர்பி மெட்டீரியல் வாங்கி கொடுங்கலாம் கேட்குறாங்க. வாங்கி கொடுக்கணும்னா நிச்சயமாக நம்ம நண்பர்கள் யாராச்சும் நன்கொடை கொடுத்தா தான் நம்ம வாங்க முடியும், அல்லது தெரிந்தவர்கள், அதான் பிறந்த நாள் உள்ளிட்டவற்றுக்கெல்லாம் யாராச்சும் இது மாதிரியான எங்களுக்கு காசாக வேணாம், நீங்கள் நிச்சயமாக நூல்களாக வாங்கி கொடுத்தா நிச்சயம் இன்னும் நிறைய போட்டித் தேர்வுக்கான நூல்கள். ஏன்னா போட்டித் தேர்வுக்கான நூல்கள்ங்கிறது ரொம்ப அதிக தொகை கொண்டதாக இருக்குது. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. சில புக்கெல்லாம் வாங்க போனால் 4000, 5000, 6000 அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போலாம் அதெல்லாம் நம்மளால் இப்போக்கி வாங்க முடியலை. அப்போலாம் நம்ம நண்பர்கள், பணியில் இருப்பவர்கள் எல்லாருமே சேர்ந்து கூட அது ஒரு ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக ஏதோ ஒன்று ஆண்டுக்கு உங்களோட பிறந்த நாள் இது மாதிரி வரும்போது அதில் ஏதாச்சும் செய்யறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். என்னோட மகனாரோட பிறந்த நாளுக்கு நிச்சயமாக நான் அந்த சில வருஷத்தில் ஏதாச்சும் சில கூட்டங்களுக்கு பேச போவேன். அப்படி பேச போன அந்த தொகையில் நான் வந்து முடிஞ்ச அளவு இனிமேல் இது மாதிரி விரல் மொழியர் தேர்வு களம் அது தொடர்பான திட்டங்களுக்கு என்னோட நூல்களையும் நான் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்வையும் இந்த சமயத்தில் எடுத்திருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இறுதியாக வந்து சொல்லி இந்த விரைவிலே முடிச்சிடுறேன். இறுதியாக இந்த அச்சு புத்தகங்களை விரல் மொழியர் நூல் திரட்டோ தேர்வு களமோ இல்லாமல் என்கிட்ட சொந்தமாக சில அச்சு புத்தகங்கள் இருக்குது. பல ஆண்டு காலமாக நான் படிக்கணும்னே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதை நான் வந்து எனக்கு மின்னூலாக மாற்றி தர முடியும்னா நிச்சயமாக நாங்கள் அதை மாற்றி தர்றோம். அதுக்கு சில தொகைகளை எல்லாம் சொல்லியிருந்தோம். 500 பக்கத்துக்குள்ளே 10 ரூபா, 1000 பக்கத்துக்கு 20 ரூபா அப்படிலாம் சொல்லியிருந்தோம். ஆனால் அது பெருசாக வாங்குறதில்ல. இருந்தாலும் நிறைய பேருக்கு அதையும் நாங்கள் மாற்றி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் என்னோட முகவரிக்கு அனுப்பி வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள்கிட்ட எத்தனை புக்கு இருந்தாலும், ஓரிரு புத்தகமாக இருந்தால் ஒரு வாரத்திற்குள்ளும், அல்லது 100, 200 புத்தகமாக இருந்தால் ஒரு மாதத்துக்குள்ளும் கட்டாயமாக உங்களுக்கு மாற்றி அனுப்பப்படும். என்கிட்ட கருவிகள் எந்த பழுதுபடாமலும் என்னோட கணினி எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் மாற்றி விரைந்து உங்களுக்கு அனுப்புவோம்.
இது மாதிரியான சேவைகளையும் தொடர்ச்சியாக இந்த விரல் மொழியர் சார்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இதை பற்றியான ஐயங்கள் இருந்தால் என்னை தனியே தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. நன்றி. கேட்கணும்னு நினைக்கிறேன். சக்திவேல் சொன்ன மாதிரி இந்த திட்டத்துக்கு குறித்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல வந்து விரல் மொழியர் அப்படின்ற ஒரு பேர் பேனர் இருந்தாலும் அதுல ஃபுல்லா சக்திவேலோட உழைப்பு தான் இருக்குது. அவர் வச்சிருக்கக்கூடிய ஸ்கேனர் வந்து ஒரு 6 இலக்க விலை கொண்டது, 1 லட்சம் அந்த மாதிரியான விலை கொண்டது. அதன் மூலமா தான் இதெல்லாம் நடக்குது. இது வந்து எல்லா நீங்க வந்து நன்கொடை கொடுத்து அல்லது புத்தகமாகவே வாங்கி கொடுத்து கூட நீங்க அடுத்து வரக்கூடிய நம்முடைய தலைமுறையை படிக்க வைக்கலாம். நன்றி. அடுத்து தொடுகை ஆனிசெலிவன் பயிற்சி மையம் குறித்தும் இன்னும் சில பிற திட்டங்கள் குறித்தும் கொஞ்சம் விவரிக்குமாறு சரவணமணிகண்டன் சார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வந்து நம்ம உள்ள கூட்ட பொருளுக்குள்ள வந்துடலாம். இப்ப சரவணமணிகண்டன் சார் அவர்கள் விவரிப்பார். நன்றி. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். நல்லதொரு வாய்ப்பை வழங்கியிருக்கிற விரல்மொழியருக்கும் அனைவருக்கும் நன்றி. இந்த தொடுகை அப்படிங்கிறது அது ஒரு வெப்சைட் இருக்கணும், நமக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்கணும். அதே மாதிரி அன்றாட செய்திகள் வரணும் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டு வேறு வேறு பேர்களில் ஆரம்பிக்கப்பட்டு அது வேறு வேறு பேர்ல இருந்த டிசபிலிட்டி அப்படிங்கிற மாதிரிலாம் செயல்பட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் இல்ல பிரத்யேகமா நம்ம முதல்ல நம்ம வீட்டை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்வையற்றவருக்கு மட்டுமே செயல்படணும் அப்படின்னு நினைச்சு ஒரு 5 மின்னணுகளை நடத்தி பார்த்தோம். ஆனா அதுல நிறைய சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள், தனி மனித உழைப்பு நிறைய தேவைப்பட்டதுனால இப்போ அது வந்து அவ்வப்போது மின்னிதழாகவும் இயங்கி வருகிறது. அதே மாதிரி அதனுடைய யூடியூப் வலைத்தளம் அதுல வந்து பார்வையற்றவர்களுக்கான விழிப்புணர்வு காணொலிகள் நிறைய பகிரப்பட்டு கொண்டிருக்கிறோம், நிறைய உருவாக்கி பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு பக்கம், இது வந்து பெரிய முன்னெடுப்பு. இது வரைக்கும் இன்னும் ஒரு குறிப்பிடத்தக்க முன்னெடுப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வப்போது அதனுடைய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனா ஹெலன் கெல்லர் மாற்றுத்திறன் நலச்சங்கம் அப்படிங்கிற பேர்ல ஒரு தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தோம். அப்போ கொரோனா வந்த காலகட்டத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த 550 பார்வையற்ற குடும்பங்களுக்கு வந்து நாம தான் 1000 ரூபாய் முதல்ல நம்ம அமைப்பு தான் வந்து தொடங்கினோம். அதுக்கான ஒரு பதிவெல்லாம் ஃபேஸ்புக்ல போட்டோம். அதை பார்வையற்றவன் பதிவு உலகம் பூரா பரப்புனாரு. அந்த மாதிரி எல்லாரோட ஒத்துழைப்பு அங்கங்க கிடைச்சதுனால கிட்டத்தட்ட 550 குடும்பங்களுக்கு செய்ய முடிந்தது. அப்போ நம்மளுடைய அடுத்த முயற்சி என்ன பண்ணலாம் அப்படின்னு வச்சுட்டு இருந்தப்பதான் பார்வையற்ற முற்போக்கு சிந்தனையாளர் பேரவை அவங்க வந்து 2வது ஜூம் கூட்டம் வந்து நடத்தினாங்க அதே கொரோனா பீரியட்ல. அப்ப அதுல வந்து திரு கணேஷ் இப்ப வந்து உதவி ஆய்வாளரா, அதாவது முதுநிலை ஆய்வாளரா வருவாய்த்துறையில இருக்கிறாரு கணேஷ், அவரும் பார்வையற்றவர் தான். அவர் வந்து பேசும்போது என்ன சொன்னாருன்னா, பார்வையற்ற பணிநாடுனர்கள்லாம் ஒருங்கிணைக்கணும் ஒரு குடையின் கீழே, அதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஏற்படுத்தலாமா அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ஷியாம்லா இப்போ வந்து புதுக்கோட்டையில வேலைவாய்ப்பு அலுவலகத்துல பணியாற்றிட்டு இருக்காங்க தங்கை. அவங்க சொன்னாங்க, ஏன் நம்ம வந்து இன்னைக்கு வந்து போட்டித் தேர்வுகள் மையத்துக்குலாம் யாராலையும் போக முடியல, ஏன்னா கொரோனா பீரியடா இருக்கு. அப்ப நம்ம ஏன் இதே ஜூமை பயன்படுத்தி ஏன் நம்ம ஒரு கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் முதல் விதை. அதை மனசுல வச்சுக்கிட்டு அப்புறம் அவங்களே சில பேர் கோவர்த்தன் அப்படிங்கிற ஒரு பார்வையுள்ளவர் வழிகாட்டு இருந்தாங்க. அவருடைய வழிகாட்டுல அப்புறம் ஷியாமலா அவங்க எல்லாம் சேர்ந்து மெல்ல மெல்ல அதை ஒண்ணு ஆரம்பிச்சோம். செப்டம்பர் 9, 2020 ஆரம்பிச்சோம். இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 3 பேட்ச் போயிருக்காங்க வெளியில. அதாவது முதல் பேட்சே பாத்தீங்கன்னா 2022 வரைக்கும் வந்தது. ஏன்னா கொரோனா பீரியட்ல டிஎன்பிஎஸ்சில ஒரு எக்ஸாமே இல்லை. ஸோ போட்டித் தேர்வுகளுக்காக ஆரம்பிக்கப்பட்டது. அதுல முக்கிய பங்காற்றிய ஒரு சவுண்டப்பன் தொடக்கத்துல வந்து முத நானும் ஒரு பயிற்றுனரா சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தது முதல் சவுண்டப்பன் வந்தாரு. அப்புறம் அவர் வந்த பிறகு அவர் அறிமுகப்படுத்தினார். இந்த டெஸ்ட் வைக்கிறதுக்கான அந்த டெஸ்ட் போர்ட்டல் .netலாம் அறிமுகப்படுத்தினாரு. இன்றைக்கு வந்து அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 பார்வையற்றவர்கள் வந்து பணிக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த இதன் மூலம், அதாவது ஆன்செலிவன் மூலமாக படித்து 10 பார்வையற்றவர்கள் பணிக்கு சென்றிருக்கிறார்கள். குரூப் 2, SSC எல்லா வகையான போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியையும் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை வந்து ஹெலன் கெல்லர் மாற்றுத்திறன் நல சங்கம் அப்படின்னா, ஹெலன் கெல்லர் CCC அப்படின்னா ஒரு வருஷமா வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் என்னன்னா, ஏன் அது கற்பித்தல் பணியை செய்து கொண்டிருக்கிறது, கற்பித்தல் பணிக்கு ஹெலன் கெல்லருக்கு என்ன இருக்கு, கற்பித்தல் பணி என்பது ஆன்செலிவனுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஆன்செலிவன் பயிற்சி மையம் மாற்றணும். இன்னைக்கு வந்து இது எங்களுக்கு 6வது ஆண்டு நடந்துட்டு இருக்கு. 5 ஆண்டுகள் முடிய போகுது. முடிஞ்ச 6வது ஆண்டு தொடங்க போகுது.
இதுல பாத்தீங்கன்னா இப்போ கடந்த பேட்ச்ல மட்டும் 250 பேர் விண்ணப்பித்து 220 பேர் சேர்க்கப்பட்டு 150 120 பேர் வந்து தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்காங்க. இதற்கு வந்து ஒத்துழைப்பவர்கள் பாத்தீங்கன்னா தன்னார்வ குழுக்கள், தன்னார்வமா இமை ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க தான் வார வாரம், ஏன்னா நாங்க வார வாரம் 200 மார்க்குக்கு வார வாரம் கொஸ்டின் எடுத்து வார வாரம் அதை போர்ட்டல்ல அப்லோட் பண்ணி வார வாரம் டெஸ்ட் வைக்கிறோம். அதுல கிட்டத்தட்ட 30-40 பேருக்கு வந்து ஸ்கிரைப் அரேஞ்ச் பண்ணி ஆன்லைன்லயே அந்த எக்ஸாம் தேர்வு எழுத வைக்கிறோம். அப்படிங்கும்போது இதுக்கு நிறைய தன்னார்வலர்கள் எழுதுபவர்கள், பதில் எழுத்துகள் தேவை. அதை வந்து இமை ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி நிறைய தன்னார்வ குழுக்கள் அதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவர்களிடம் பேசுவது, இந்த மொத்த ஆன்செலிவன் பயிற்சி மையத்தையும் ஒருங்கிணைப்பது, எல்லோரையும் அரவணைப்பது, இப்படி எல்லா பணிகளையும் தன் சக்திக்கு மீறின உழைப்பை கொட்டி செயல்படுத்தி கொண்டிருப்பவர் ஹெலன் கெல்லர் மாற்றுத்திறனாளி நலச்சங்கத்தின் தலைவர் யு சித்ரா அவர்கள். ஏன்னா அவரோட உழைப்பு இல்லைன்னா ஆன்செலிவன் இவ்வளவு தூரம் இந்த 5 வருஷம் அது வந்திருக்காது, வாய்ப்பே இல்லை. ஏன்னா இப்போ மின்னிதழ் போன்ற பணிகள்லாம் வந்து கொஞ்சம் ஏங்கலாம், அப்புறம் விடலாம், அப்புறம் ஏங்கலாம் விடலாம், அது தனிநபர் சார்ந்தது. ஆனா ஒரு பயிற்சி மையத்தை வந்து அது இணையமாகவே இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் அரவணைத்து, அத்தனை பேரையும் வழிநடத்தி, அத்தனை பேர்ட்டு இருந்து பேசி, ஒவ்வொருத்தட்டையும் 1/2 மணி நேரம் பேசணும், 3/4 மணி நேரம் பேசணும், ஒவ்வொருத்தட்டையும் ஒவ்வொரு பஞ்சாயத்தையும் பேசி முடிச்சு, அப்புறம் தன்னார்வலர்கிட்ட பேசி அதை ஒருங்கிணைச்சு, இப்படி தொடர்ச்சியா அயராது பணியாற்றிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் இது சாத்தியமா இருக்கு. இதுவே அவருக்கு நன்றின்னு ஒற்றை வாரத்தில் சொல்ல முடியாது. மிகப்பெரிய உழைப்பு அது. அந்த இவ்வளவு பெரிய வெற்றிக்கு பின்னாடி அவருடைய சொல்லப்படாத உழைப்பு நிறைய இருக்கு. எங்களுக்கு என்ன அப்படின்னா 10 பேர் இது வரைக்கும் பணிக்கு போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு களத்தில் இறங்கி போராடுவதும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்றுதான். எப்படி அப்படிங்கிறது தான் அம்பேத்கர் சொன்ன மாதிரி கற்பித்தல் ஒன்று சேர் போராடு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? கற்பித்தலுக்கு செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம ஒன்று சேர்க்கணும், போராடணும். அதற்கான அமைப்புகளையும் எதிர்காலத்துல அது தானா உருவாகணும், அது உருவாக்கப்படணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பமாக இருக்கு இப்போதைக்கு. ஆனா அது எப்படி உருவாகுங்கிறது எதையும் வலியுறுத்தியோ வற்புறுத்தியோ உருவாக்க முடியாது. எல்லாம் காலம் கனிந்து உருவாக வேண்டிய விஷயம். கண்டிப்பா உருவாகும் தான் நம்புறோம். ஒத்த கருத்துடையவர்கள் ஒரு குறிப்பிட்ட விடயத்திலாவது ஒன்று சேர்ந்து பயணிக்க வேண்டும், போராட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தும். இன்னைக்கும் தொழுகை வாட்ஸ்அப் தளம் அதெல்லாம் வந்து சமயத்துல பல நல்ல விவாதங்களை முன்னெடுத்து கொண்டிருப்பது மகிழ்ச்சியா இருக்குது. எல்லாமே தானா நடந்ததுதான், நம்ம விரும்பி நடந்தது இல்லை. பல நல்ல விவாதங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. சமூகத்தில் பல நல்ல தொடர் விவாதங்கள், தொடர் உரையாடல்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. மாற்றம் கண்ணுக்கு தெரியாது, நேரடியாக களத்துக்கு தெரியாது என்றாலும் கூட நிச்சயமாக ஒவ்வொருடைய மனதிலும் ஒவ்வொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுதான், தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. எனவே என்னன்னா, உங்களுக்கு தெரிந்த தன்னாளர்களை இன்னும் அதிகமாக எங்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்கள். பார்வையற்ற ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள். கொஸ்டின் பேப்பர் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ் வினாக்கள்லாம் வந்து ஒவ்வொரு வாரமும் 100 வினாக்கள் எடுக்க வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாம் கூட உதவி செஞ்சா கூட பார்வையற்ற ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் இருக்கீங்க. வரலாறு, தமிழ், இந்த மாதிரி நிறைய உதவி செய்யலாம். இப்போ இங்க பயிற்றுனரா இருக்கவங்க கூட பார்வையற்றவர்கள் தான். பாலநகேந்திரன் இருக்காரு, ஐஏஎஸ், அப்புறம் நம்ம கணேஷ் இருக்காரு, அப்புறம் இவரு சுந்தர மகாலிங்கம் இருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க, விஜய் இருக்காரு. அப்ப இப்போ பணிக்கு எங்க ஆன்செலிவன்லயே படிச்சுட்டு பணிக்கு போன நந்தினி இருக்காங்க. இன்னும் பணிக்கு போக காத்திருக்கிற கார்த்திகேயன், பவுன், அப்புறம் இப்போ ஆன்செலிவன்லயே கொஞ்சம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருந்த மாணவர்கள், பயிற்சி மாணவர்கள் அங்கேயே நிர்வாகிகளா நாங்க பொறுப்பு கொடுத்து இருக்கோம். என்னத்துக்கு அப்படின்னா, தொடர்ந்து நம்மளால அதை செய்ய முடியாது. கண்டிப்பா அடுத்த கட்டத்துக்கு இளைஞர்கள் தான் அதை கொண்டு சேர்க்கணும். ஆனா அதற்கான பக்குவமும் பொறுமையும் இந்த இளைஞர்கள்ட்ட இன்னும் கணிசமா பார்க்க முடியல அப்படிங்கிறத பிரச்சனை இருக்கு. அப்படிப்பட்ட இளைஞர்கள் கிடைக்கும் பட்சத்துல நாங்கள் அந்த பொறுப்பை கைமாற்றி விட்டு அவர்களிடம் தொடர்ந்து ஒப்படைப்போம். ஏன்னா இது நிக்க கூடாது, போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எங்களோட விருப்பமாக இருக்கிறது. ஆனால் கொண்டு செல்வது மிக கடினமான வேலைதான். அது அவங்க இல்லைன்னு ரொம்ப கஷ்டம்தான். நிச்சயமாக எனக்குலாம் அந்த பொறுமை கிடையாது. அப்படிங்கும்போது ஒரே ஒரு விஷயம்தான், தொடர் பொறுப்புகள், இந்த மாதிரி பொறுப்புகளை வந்து கொஞ்சம் பகிர்ந்துக்கிறதுக்கு ஆட்கள் இருந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிந்த தன்னார்வலர்களை அறிமுகப்படுத்தி வைங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த பார்வையற்ற ஆசிரியர்கள் நீங்க யாராக இருந்தாலும், நான் வரலாறுல கொஸ்டின் எடுத்து கொடுக்குறேன், அல்லது வரலாறு கிளாஸ் எடுக்கிறேன், அல்லது தமிழ் கொஸ்டின் எடுத்து கொடுக்குறேன், அல்லது தமிழ் கிளாஸ் எடுத்து தரேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கும் விருப்பப்பட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க ஏத்துக்கிறோம். இதுதான் நல்ல பணிகள் தொடர்ந்து மென்மேலும் சென்று கொண்டே இருக்க வேண்டும். இன்னும் நிறைய பணிகள் எல்லோராலும் கைகோர்த்தோ அல்லது தனித்தனியாகவோ செய்யப்பட வேண்டும். அதற்கு அனைவரும் எங்களால் முடிந்த ஒத்துழைப்பையும் நாங்கள் நல்குவோம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த ஜூம் அரங்கங்கிறதே பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் நாங்க இது பண்ணிட்டு வரோம். ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, எப்படியோ நம்ம சார்ந்த உரையாடல் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு நாம ஒரு களமா பயன்பட்டா அதுவும் மகிழ்ச்சி தான் எங்களுக்கு. எனவே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி சரவணமணியன் சார், மிக்க நன்றி. அந்த ஜூம் அரங்கு நன்றி. நாங்க மீண்டும் அப்போது கேட்போம்னு நினைக்கிறேன். நன்றி.
இது இப்போ கூட்ட பொருளுக்குள்ள வந்துருவோம். அதாவது பென்ஷன் ஓய்வூதியம்ன்றது நமக்கான சலுகை கிடையாது, அது நமக்கான உரிமை. அதாவது வேலை பார்க்கக்கூடியவங்க எல்லாருக்கும் மார்க்ஸ் காலத்துல, கம்யூனிசம் வளர்ந்த காலத்துல சில அடிப்படையான முக்கியமான சில செயல்பாடுகள் நடந்தது. 8 மணி நேர வேலை அப்படின்றது, அதுவும் இப்ப பெருமளவுல இல்லை. நம்ம கிட்டத்தட்ட அனுபவிக்கிறோம்னாலும் பெருமளவுல அது கிடையாது. ஓவர் டைம்ன்ற பேர்ல அது கூட உறிஞ்சப்படுது. அதே மாதிரி வாரம் இத்தனை நாள் விடுமுறை அப்படின்றதும் பெருமளவுல இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும்போது பென்ஷன் அப்படின்றதும் ஏதோ ஒரு கருணை தொகையாக தான் கருதப்படுது. நம்ம ஒரு இளமை காலத்துல வேலைக்கு அல்லது எப்ப வேலைக்கு வந்தாலும் நம்முடைய சக்தியெல்லாம் உறிஞ்சப்பட்டு ஒரு வயதான காலத்துல நம்ம திடீர்னு நீங்க போங்க அப்படின்னு இந்த வயசுல விடும்போது, குறிப்பிட்ட வயதுல விடும்போது அடுத்து அவங்க வாழ்றதுக்கு என்ன செய்யறது அப்படின்றதுக்கான ஒரு தான் பென்ஷன் அப்படின்றது. அது இப்போது அரசுகள் நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில நிறைய விதவிதமான மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது நிறைய பேரோட கருத்தா இருக்குது. அப்ப எத்தகைய பென்ஷன் சிறந்தது அப்படின்றத சரியாக எளிய வகையில எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றதுக்காக தான் 2 பேர் வந்திருக்காங்க. முதல்ல ஜிபிஎஃப் அப்படின்றது நமக்கு முன்னாள் தொடக்க காலத்துல இருந்த பென்ஷன் 2003 வரைக்கும் நினைக்கிறேன். அது வரைக்கும் இருந்த அந்த ஓய்வூதிய திட்டம் குறித்து முனைவர் எஸ் பாலாஜி அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? ஹலோ. கேக்குது சார், கேக்குது சார். ஓகே. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். கல்வி, பயிற்சி, வேலை வாய்ப்பு என்கிற 3 சிந்தனைகள் தான் இந்த உலகத்தை மேம்படுத்தும் என்று மார்க் ட்வைன் அவர்கள் சொன்னார். அதன் அடிப்படையில் தான் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கமும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் வழி தோன்றுதலாகவே திரு சக்திவேல் அவர்களும் திரு சரவண மணியன் அவர்களும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. இன்றைய டாபிக்ல நேரடியாக நேரம் காரணமாக நேராக வந்துடுவோம். இந்த உலகில் எதுவுமே வேண்டாம் என்று சொல்பவர்களுக்கு கூட கையால் உணவை பிசைந்து வாயில் வைக்க வேண்டும் என்ற ஆன்மீகவாதிகளுடைய கருத்திற்கு இணங்க ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு ஒரு நிமிஷம் நான் ஒரு சொல்லிடுறேன். அதாவது 4 வகையான பென்ஷன் பத்தியும் எல்லாரும் பேசணும்னா நீங்க கடைசியில கேள்வி கேட்கலாம். அதனால நீங்க அவங்க பேசும்போது உங்களுக்கு புரியாத விஷயங்கள் அல்லது இது தொடர்பா கேட்க நினைச்சா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. கடைசியில நீங்க உங்களுக்கு கேள்வி நேர வாய்ப்பு இருக்குது. நன்றி சார். வணக்கம். எனவே அந்த ஆன்மீகவாதிகளுடைய கருத்திற்கு இணங்க உடலால் உழைக்க இயலாத நேரங்களில் நமக்கு ஒரு உதவித்தொகை வேண்டும் என்கிற கருத்து வலியுறுத்தப்பட்டது. அந்த கருத்து வலியுறுத்தப்படுவதற்கு முன்னராகவே பல நேரங்களில் செயல்கள் மூலமே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியில் பணியாற்றிய அதிகாரிகள் சில ஆண்டு காலம் பணி செய்த பின்னர் ஓய்வு பெற்ற பிறகு அந்த அதிகாரிகளுக்கு மட்டும் சில லைஃப் எக்ஸ்பென்சஸ் என்கிற அடிப்படையில் ஓய்வூதியம் 18ஆம் நூற்றாண்டில் வழங்கப்பட்டது. ஆனால் அரண்மனையில் பணியாற்றி வயதான பிறகு அவர்களுக்கு உணவளிப்பதற்காக தனியாக சமையல் கூடம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டு 1809ஆம் ஆண்டு முதல் 1827 வரைக்கும் பராமரிக்கப்பட்டு வந்தது. அதன் பின்னர் குயின் விக்டோரியா இவர்கள் அனைவருக்கும் சரியான உணவளிக்க முடியவில்லை என்கிற காரணத்தால் அந்த பக்கிங்ஹாம் பேலஸில் இருந்து ஓய்வூதியம் என்பது அறிவிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. சற்று ஏறக்குறைய ஒரு 250 ஆண்டுகளாக யுனைடெட் கிங்டம் அந்த நாட்டில் ஓய்வூதியம் தரப்படுகிறது. பார்வை மாற்றுத்திறனாளிகள் இதர மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்கள் பணியில் இல்லாவிட்டாலும் வாழ்வாதாரத்திற்கு வேண்டிய உணவுப்படி, வீட்டு வாடகைப்படி உட்பட அனைத்தும் ஓய்வூதிய கணக்கிலேயே கொடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் மேடம் பியூஜி காமா இங்கே அந்த உழைப்பினுடைய 8 மணி நேர வேலை, கூடுதல் வேலைக்கு கூடுதல் ஊதியம் என்கிற அந்த கான்செப்ட்ல ஒர்க் பண்ணதன் அடிப்படையில தான் இன்று உலகம் முழுவதும் ஓய்வூதியம் என்பது வழங்கப்படுகிறது. எனினும் இந்திய அரசால் 1952ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட முதலாவது பே கமிஷன் 57(2), 62(3), 67(4) அதற்கு பிறகு பே கமிஷன் இல்லை. ஆண்டு திட்ட மதிப்பீடாகவும் டிபிடிஏ, அதாவது 50%க்கு மேல டிஏ வந்துருச்சுன்னா அதை டிபியோட மரிச்சு பண்ணி கொடுப்பாங்க. அதற்கு பிறகு 1988 குழு அமைக்கப்பட்டு 91 தான் அடுத்த பே கமிஷன் வருது. 96க்கு பிறகு எல்லாம் 10 வருஷத்துக்கு வரைக்கும் மாறிட்டு வரலாறு சொல்லிட்டேன்.
இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 12 லட்சம் அரசு ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட இப்போ 4 லட்சம் வேகண்ட் கிட்டத்தட்ட வந்துருச்சு. இது சிபிஎஸ்சி கீழே 5,12,000, ஓல்டு பென்ஷன் கீழே 3,92,000, 12,06,000 வேகன்சியில் கிட்டத்தட்ட 3,00,000 வேகண்ட் இன்னைக்கு வந்துருச்சு. இப்போ இத்தகைய சூழ்நிலையில் பார்வை மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரை 1/4/2024 அடிப்படையில் 1832 பேர் வேலை செய்கிறாங்க. அது டீச்சர்ஸ் பிளாட்ஃபார்ம் ப்ரோஃபார்மா படி. இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தா நிறைய பார்வையற்ற ஆசிரியர்கள் உட்பட அரசு ஊழியர்கள் அனைவரும் 2006க்கு பிறகு பணி நியமனம் பெற்றவர்கள் தான். 1/4/2004 முதல் சிபிஎஸ் திட்டம் அல்லது என்பிஎஸ் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் நாங்கள்லாம் டெல்லி ஜந்தர் மந்தரில் அந்த பாராளுமன்றத்தில் சட்டம் அறிமுகமாகிற போது ஜந்தர் மந்தர் ரோட்டில் போய் எல்லாரும் மாயவன் சார் தலைமையில் உருண்டு பிறண்டோம். தமிழ்நாட்டிலேருந்து ஜிடி எக்ஸ்பிரஸ் மூலமாக 1,500 பேர் போயிருந்தோம். அப்போ அந்த முதல் போராட்டம் அங்கே பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்கிற போது ஜந்தர் மந்தர் ரோட்டில் உருண்டு பிறண்டு அடி உத வாங்கி தண்ணீர் பிச்சு இந்த போராட்டத்தெல்லாம் கலைச்சி அனுப்பி விட்டுட்டாங்க. இப்போ நம்ம இந்த பென்ஷன் கண்டிப்பாக ஓல்டு பென்ஷன் வேணும், யூபிஎஸ் வேணும், சிபிஎஸ் வேணும், இப்படி பல்வேறு கருத்துக்கள் இருக்கிற சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு தற்போது கதம்பீர் சிங் பிடி ஐஏஎஸ் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்கிறாங்க. அந்த கமிட்டியில் பார்வையற்ற ஆசிரியர் சங்கத்தின் சார்பிலையும் மற்ற அமைப்புகள் சார்பிலையும் ஒரு கோரிக்கை மனு கொடுக்கணும். அதற்காக ஒரு பூர்வாங்க கூட்டத்தை நடத்தலாம்னு நாங்கள் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்தோம். அது இன்னைக்கு தான் வாய்ப்பு அமைஞ்சிருக்கிறது. ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி. ஓல்டு பென்ஷன் என்பது 10 ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு குறைவாக பணியாற்றியவர்களுக்கு 7,750 ரூபாய், இன்றைய நிலவையில் சொல்கிறேன், 7,750 ரூபாய் குறைந்தபட்ச ஓய்வூதியம். அதற்கு டிஏ உண்டு. பே கமிஷனில் வரும்போது என்ன ஸ்கேலாக இப்போ 2.51% உயர்த்தினாங்க. அதே பென்ஷன் உயர்வு உண்டு 2.57. ஸோ அதன் அடிப்படையில் தான் ஓல்டு பென்ஷன். 30 ஆண்டுகள் பணிபுரிந்திருந்தால் முழு ஓய்வூதியம், அதாவது நாம் கடைசியாக என்ன சம்பளம் வாங்கணுமோ அதில் பாதி. நெக்ஸ்ட் குடும்ப ஓய்வூதியமும் அது வரும். கணவன் அல்லது மனைவி இறந்த பிறகு அதற்கு பின்னரும் மகன் கல்யாணம் ஆகாமல் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் நிச்சயம் கிடைக்கும். பெண்ணாக இருந்தால், விதவையாக இருந்தால், கணவனால் கைவிடப்பட்டிருந்தால், சட்டப்பூர்வமாக வருமானம் இல்லை என்று சொன்னாலும் கூட அந்த ஊழியருடைய பென்ஷன் அவர்களுக்கு வரும். சுருக்கமாக ஒன்று சொல்லுவாங்க, பெண்ணும் இல்லைனாலும் சன்னும் இல்லைனாலும் பென்ஷன் உண்டு, காலனா உத்தியோகம் கவர்மெண்ட் உத்தியோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பென்ஷனில் இப்போ என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த பென்ஷனில் கிராஜுவிட்டி இப்போ இன்றைய 7th பே கமிஷன் படி அதிகபட்சம் பணிக்கொடை என்று சொல்லப்படக்கூடிய 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நம்ம வாங்கிட்டு இருந்த சம்பளத்தில் அடிப்படை ஊதியத்தில் பாதி 50% ஊதியமாக கிடைக்கும். அப்புறம் கொம்யூட்டேஷன் 15 ஆண்டு கால ஊதியத்தில் ஒரு 10% முன்னடைவாக பெறுதல், அதுக்கு பேர் கொம்யூட்டேஷன் சொல்லுவாங்க. அந்த கம்யூட்டேஷன் கிடைக்கும். உதாரணத்துக்கு 10,000 ரூபா, 50,000 ரூபா பேசிக்னா அதில் 20% 10,000 எடுத்து 180 மாதங்களுக்கு கணக்கிட்டு அதில் ஒரு 18 லட்சம் ரூபா நமக்கு கிடைக்கும். அது எதுக்குன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு அல்லது குழந்தைங்களுக்கு திருமணம் செய்ய அல்லது வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்காக அந்த அமௌண்ட் கொடுக்கப்படும். அது ஆனால் பிடிச்சிக்கிடுவாங்க பென்ஷனில். இடையில போயிட்டோம்னா அந்த அமௌண்ட் கேன்சல் ஆகிடும் கண்டிப்பாக. அதே மாதிரி பென்ஷனருக்கான NHIS அது கூடுதல் அமௌண்ட் கிடைக்கும். ஒரு 100 ரூபா கூட பிடிப்பாங்க. ஆனால் அதே மாதிரி 10 லட்சம் கவர். அதே மாதிரி ஓய்வூதியதாரர் இறந்து விட்டால் அவருக்கான குடும்ப ஈமச்சடங்கு செலவுகளுக்காக 50,000 ரூபா கொடுக்கப்படும் இறந்த உடனே. அல்லது இப்பெல்லாம் இறந்த உடனே கொடுக்கறது இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு தான் வருது. அது வாரிசுதாரருக்கு அந்த அமௌண்ட்டு கிடைச்சிடும். இது எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் 0.33% கட் டவுன் ஆகிக்கிட்டே இருக்கும். 29 வருஷம் வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஷன் 30, அதில் 0.33 குறைஞ்சிக்கிட்டே வரும். அது இயர் நம்பர் ஆஃப் சர்வீஸ், லென்த் ஆஃப் குவாலிஃபைங் சர்வீஸ், நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ், இதை கனெக்ட் பண்ணி பென்ஷன் வந்துட்டு இருக்கும். 30 ஆண்டுகள் ஒருத்தர் பணி செஞ்சார். அவருடைய ஓய்வு கடைசி ஓய்வு ஊதிய பேசிக் அமௌண்ட் கிராஸ் கிடையாது, பேசிக் 1 லட்சம்னா 50,000 ரூபா.
அந்த 50,000 ரூபாய்க்கு இப்போதைய நிலைமையில் 55% வேற எந்த அலவன்ஸும் கிடையாது. 50,000 ரூபாய்க்கு 55% போட்டு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அதில் கம்யூட்டேஷன் வாங்கின 10% அமௌண்ட்டை அதில் 10% அமௌண்ட்டை கழிச்சுக்கிட்டு மீதி அமௌண்ட் பேங்க்கில் கிரெடிட் ஆகிடும். இதனில் வழக்கம் போல் இஎல் சரண்டர், ஜிபிஎஃப் க்ளோசர், லீவ் ஆன் பிரைவேட் அஃபேர்ஸ், இந்த 6 பணப்பலன்கள் கிடைக்கும். 6 பணப்பலன்கள் கிடைக்கிறது. ஓய்வூதியம் சார்ந்ததே 3: ஜிபிஎஃப் க்ளோசர், கம்யூட்டேஷன் அண்ட் பென்ஷன். இந்த 3மே இல்லாத நிலையில் ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும்? இப்போ எனக்கு தெரிஞ்செல்லாம் நிறைய இந்த லேப் அட்டெண்டர் டீச்சர்ஸ்லாம், ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. முதல் மாதம் 60,000 ரூபா சம்பளம் வாங்குவாங்க, அடுத்த மாதம் 6 ரூபா கூட இல்லை. அதனால தான் நம்ம வந்து ஓல்டு பென்ஷனை கொடுக்கலாங்கிற ஆலோசனைக்கு நம்ம வந்திருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, அந்த பென்ஷன் வந்து அரசனுடைய சொந்த நிதியிலிருந்து கொடுக்கப்படுகிறது. என்பிஎஸ்ஓ, யூபிஎஸ்ஓ, சிபிஎஸ்ஓ எல்லாமே வந்து நாம் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். அதுக்கடுத்து கவர்மெண்ட் வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். அந்த ரெண்டுக்கும் சேர்த்து வட்டி வரும். அந்த வட்டியும் முதலீடு செஞ்சு தான் கொடுக்குறாங்க. அதை பற்றி சிவகுமார் சார் அதிகம் விளக்கமாக சொல்லுவாங்க. இந்த ஓல்டு பென்ஷனில் நம்ம இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, எந்த முதலீடும் செய்யாமல் நாம் அரசிற்கு செய்த உதவிகளுக்காகத்தான் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய பணிக்கொடை. 12 லட்சம் அரசு ஊழியர்கள் தான் 8 கோடி மக்களுக்கான பணிகளை செய்கிறாங்க. மத்திய அரசுல 22 லட்சம் அரசு ஊழியர்கள் தான் 140 கோடி மக்களுக்கான பணிகளை செய்கிறார்கள். எனவே வந்து ஓய்வூதியத்தையோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சம்பளத்தையோ சற்று கூடுதலாக கொடுக்கிறார்கள், மற்றவர்களுக்கு இணையாக இல்லை என்ற பொது விமர்சனம் கண்டனத்திற்குரியது. மற்ற துறைகளில் இருப்பவர்களுடைய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய மனபலம், உடல் பலம், பணம் அனைத்தையுமே அரசு உறிஞ்சுகிறது. பணத்தை வருமான வரியாகவும் உடல் உழைப்பினை வரியாகவும் அவ்வளவு சிந்தனைகளுக்கு மேற்பட்டு தான் அனைத்து கோப்புகளும் நடைபெறுகிறது. எனவே எல்லா விதத்திலும் உழைக்கிறார்கள். ஒரு சாதாரண உழைப்பாளர் உடலால் மட்டுமே உழைக்கிறார். ஆனால் நாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தான் பணத்தாலும் பங்களிப்பு செய்கிறோம், மனதாலும் பங்களிப்பு செய்கிறோம், சரீரத்தாலும் பங்களிப்பு செய்கிறோம். எனவே நமக்கு ஓய்வூதியம் கொடுப்பதில் அரசிற்கு என்ன தயக்கம் என்று தெரியவில்லை. எனினும் ஜனநாயக அடிப்படையில் போராடுவதின் நோக்கமாகத்தான் நாம் வந்து பழைய ஓய்வூதியத்தை வலியுறுத்தி நம்ம கோப்புகளை தயார் செய்து இந்த கமிட்டிகிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதற்கான கூட்டம் முன்னேறது தான். உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. ஓரளவு குறைவான சக்தியாக இருந்தாலும் கூட நிறைவானதாக செய்வோம் என்கிற அடிப்படையில் நிச்சயமா நம்ம நல்லா செய்வோம். நீ என்பிஎஸ் பத்தி பேச வேண்டியிருக்கு. அடுத்து சிவகுமார் சார் பேசின பிறகு மீண்டும் என்பிஎஸ் பத்தி பேசுவோம். நன்றி. நன்றி சார். அடுத்து சிபிஎஸ் பத்தி, அதாவது ஜிபிஎஃப் பத்தி இப்ப விரிவாக பாலாஜி சார் பேசியிருந்தாங்க, புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து சிபிஎஸ் அப்படின்ற பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், அது குறித்து அது எப்படி வந்தது, அது குறித்து எளிமையாக புரிய வைக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். சிவகுமார் சார் அவர்கள் இப்போது சிபிஎஸ் திட்டம் பற்றி பேசுவாங்க. நன்றி. சிவகுமார் சார். இருக்காரு சார், மியூட்ல இருக்கீங்க சிவகுமார் சார். அன்மியூட் பண்ணிக்கங்க. ஐயா வணக்கம், கேக்குதுங்களா? கேக்குது சார். ஹலோ. கேரியான். ஓகே. அது நடுவுல ஒரு சிக்கலாகி போச்சு. இந்த வாய்ஸ் கமாண்ட் ஒன்று ஆன் ஆயிடுச்சு, அதனால தான் என்னால உள்ள வர முடியல. முன்னிட்டோம். இப்போ வந்து ஐயா வந்து சிறப்பா சொல்லியிருக்கிறாரு பழைய ஓய்வூதியத்தை பற்றி. இது அரசு ஊழியர்களுடைய கண்ணீரோடு கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் சிபிஎஸ். இந்த சிபிஎஸ் பத்தி பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னாலும் கூட
அது எந்த அளவுக்கு அரசு ஊழியரை பாதித்திருக்கிறது, அதுவும் குறிப்பா தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு ஓராண்டுக்கு முன்கூட்டியே கொண்டு வந்து அவர்களை எப்படி துன்பப்படுத்தியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஓய்வுக்கு பிறகு எதுவுமே இல்லை, வெளியே போ என்ற ஒரு நிலை. இது எப்படி வருதுன்னா, மத்திய அரசினுடைய தாராளமயம், உலகமயம் மற்றும் இந்த 3 லிபரேஷன் சொல்லுவாங்க. தாராளமயம், உலகமயம், தனியார் மயம். இந்த 3 சித்தாந்தத்தின் அடிப்படையில் வந்த மிகப்பெரிய கோடாரி தான் இந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம். இதுக்கு வேர் பாத்தீங்கன்னா காட்டு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் வந்து முக்கியமானது ஒண்ணு. அவங்க சொல்றாங்க, உலக வங்கி சொல்லுது, நீங்க ஓய்வூதியம் கொடுத்து உங்க நாட்டுல அதிக பணம் செலவழிக்கிறீங்க, வீணடிக்கிறீங்க. அந்த வார்த்தை முக்கியமானது, வீணடிக்கிறீங்க. அதனால ஓய்வூதியம் நாங்க தரமாட்டோம்னு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நாங்க கடன் தரோம் அப்படின்ற ஒரு நிபந்தனை. இதன் அடிப்படையில தான் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அடுத்த கட்டம் இதை அமுல்படுத்த வேண்டிய நிலை இந்திய அரசாங்கத்துக்கு வருது. அதை தயாரித்தவர்களும் அரசு ஊழியர்கள் தான், அதான் முக்கியமானது. அதை தயாரித்து, ஏன்னா அவங்களுக்கு பாதிப்பு இல்லை, இனி வர்றவங்களுக்கு தான் பாதிப்பு. இந்த நிலைப்பாடு இன்றைக்கு வரைக்கும் அரசு ஊழியர்கிட்ட இருக்குது. ஒரு ஒரு பாதிப்பு வரப்போகுதுன்னா அதை வந்து நம்மை சார்ந்தவர்களுக்கு வரப்போகுதே அப்படின்னு நினைக்காம, நமக்கு இல்லை அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில இந்த பங்களிப்பு ஓய்வூதியம் அப்படின்ற ஒரு திட்டம், அது ஸ்கீம் தான் சொல்றேன், இதை அது கொண்டு வராங்க. அப்ப உரிமை போய் இப்போ வந்து திட்டம் அப்படின்ற நிலைக்கு வருது. இதுல வந்து என்னன்னா, அரசு ஊழியர்கள் 10% பங்களிப்பு செய்வார்கள். அதற்கு இணையாக அரசாங்கம் 10% பங்களிப்பு செய்யும். இதை வருமானம் வரக்கூடிய அல்லது லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனத்தில் முதலீடு செய்வது, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வட்டி அசலையும் மொத்தமாக சேர்த்து அவர் ஓய்வூதியம், அதாவது ஓய்வு பெறும் போது அவருக்கு ஒட்டுமொத்த ஊதியமாக கொடுத்து அனுப்பிடுறது என்ற ஒரு நிலை. இது கூட பாத்தீங்கன்னா இந்திய அரசாங்கத்திலையும் சரி, தமிழ்நாடு அரசாங்கத்திலையும் சரி, ஒரு தெளிவான வழிகாட்டு நெறிமுறை இல்லாத ஒரு சூழல் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருந்தது. என்னன்னா, இன்னைக்கு கூட சிபிஎஸ்ல ஓய்வு பெறவங்களுக்கு தனக்கு என்ன கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்ற தெளிவு அரசு ஊழியர்கிட்ட இல்லை. ஏன்னா எங்க ஹெச்ஓடி இன்னைக்கு இந்த ஆண்டு ரிட்டையர்ட் ஆகுறாங்க, டிசம்பர்ல ஆயிட்டாங்க, இப்ப எக்ஸ்டென்ஷன்ல இருக்காங்க. அவங்களுக்குமே முழுமையாக தனக்கு என்ன கிடைக்கும் என்பது தெரியாது. ஏன்னா இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. ஒண்ணு வந்து அரசாங்கங்கள், குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கம் பாத்தீங்கன்னா, இந்த பங்களிப்பு ஓய்வூதியத்துக்கு பணத்தை பிடித்தம் செய்கிறதே தவிர அந்த குறிப்பிட்ட தொகையை அது முதலீடு செய்வது வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருந்தது. இதற்காக போக்குவரத்து ஊழியர்கள் போராடினார்கள். நாங்கள் ஓய்வு பெற்று பல ஆண்டுகளாக ஓய்வூதியம் இல்லாமல் இருக்கின்றோம். அதாவது ஓய்வூதியம் இங்க நான் சொல்றது வந்து ஓய்வு பெறும்போது கொடுக்கப்படுகிற ஒட்டுமொத்த தொகை, அதுவே இல்லாமல் ஆண்டு கணக்கில் இருக்கின்றோம். எங்களுக்கு இந்த எங்களுக்கு பிடித்தம் செய்த தொகை எங்களுக்கு எங்க போய் சேருது என்பது தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் அறிவித்தார்கள். அது அரசு வந்து உடனே, அது வந்து பொங்கல் நேரமாக இருந்தது, உடனே என்ன பண்ணாங்க, அரசாங்கமே போய் ஒரு ஆளை விட்டு கேஸ் போட்டாங்க மதுரை கோர்ட்ல. உடனே அவங்க மதுரை கோர்ட்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை, எங்க சிபிஎஸ் எங்க இருக்குன்னே தெரியலீங்கன்னாங்க. அரசாங்கத்துக்கிட்ட கேட்கும்போது, ஆமாங்க தெரியலீங்க, நாங்களும் இதை தெரிஞ்சுட்டு வந்து சொல்றோங்க அப்படின்னாங்க. இந்த சூழ்நிலையில ஒரு நாள் கழிச்சு அடுத்த நாள் வந்து விசாரணைக்கு வந்த போது, நாங்கள் ஒரு இணையதளம் ஏற்படுத்தி இருக்கிறோம், அதுல அவங்களே வந்து தெரிஞ்சுக்கிற வாய்ப்பை நாங்க வந்து தரோம், அதை வந்து அவங்களே தெரிஞ்சுக்கலாம் எங்க போகுது வருது அப்படின்னு ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வந்தார்கள்.
அப்பதான் வந்து அரசாங்கம் வந்து தொகையை வந்து எங்க மறைச்சதா, ஒழிச்சதா, திருடினதா, இல்லை எடுத்து வேற எதுக்கு செலவு பண்ணதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு வழி நமக்கு கிடைத்திருக்கிறது. நம்ம தொகையை நாமே சென்று பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு வந்த பிறகு நீதிமன்றமே நீங்க இனிமே ஸ்ட்ரைக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தடையாணை கொடுத்தது. அந்த தடையை ஏற்றுக்கொண்டு எல்லாரும் வேலைக்கு சென்றார்கள். இது வந்து ஒரு நிகழ்வு. அது வரைக்கும் இதெல்லாம் நடந்தது ஒரு சிபிஎஸ் எங்கே வைக்கப்படுகிறது, இன்னும் சொல்ல போனா சிபிஎஸ் தொகையைத்தான் எடுத்து செலவு செய்திருக்கிறார்கள். அது வந்து இப்ப எப்படி தெரியும்னா, நம்ம போக்குவரத்து ஊழியர் ஒருத்தர் ஓய்வு பெறுகிறார். அவருக்கு 2 ஆண்டுக்கு பிறகுதான் 3 ஆண்டுக்கு பிறகுதான் இத்தனை 100 பேருக்கு அவருடைய தொகை வழங்குவதற்காக இத்தனை கோடி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்படுகிறது அப்படின்லாம் நம்ம அடிக்கடி செய்தியில படிப்போம். அப்பனா அந்த 2 வருஷம், அந்த 3 வருஷம் அந்த ஊழியர் எந்த பணத்தை வைத்து அவர் குடும்பத்தை நடத்துவது அப்படின்ற ஒரு கேள்வி. அது கிடைச்சதுமே என்ன ஆகும், அந்த ஒட்டுமொத்த பணத்தையும் சொந்தக்காரங்க வாங்கிட்டு வணக்கம் சொல்லிடுவாங்க. இவர் அடுத்த வேலைக்கு கஷ்டப்பட வேண்டியதுதான். இதுதான் வந்து சிபிஎஸ்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. சொல்லுவாங்க, இந்த தாசில்தார் வீட்டு நாய் இறந்து விட்டால் எல்லாரும் பார்க்க வருவார்கள், தாசில்தார் இறந்து விட்டால் யாரும் பார்க்க வரமாட்டார்கள். காரணம், அவரால் எந்த விதமான பலனும் இல்லை. நாய் இறந்துச்சுன்னா அங்க வீட்டு பக்கம் போனா இது எவ்வளோ நம்மள வந்து உழைச்சது, இன்னைக்கு அது இறந்து போச்சு அப்படின்ற ஒரு மனநிலையிலாவது வருவாங்க. ஆனா அந்த ஊழியர் இறந்து விட்டா வரமாட்டாங்க. ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி எந்த விதமான பலனும் இல்லாத ஒரு உயிரற்ற மனிதராக, வாழ்வ தகுதியற்ற ஒரு மனிதராக இந்த சிபிஎஸ் வந்து நம்மை மாற்றி விட்டது. சிபிஎஸ்ல ஒண்ணு பெரியசா ஒண்ணு கிடைக்க போறது இல்லை. அது வந்து பிடித்த தொகை. அதுலயும் இப்போ ஒரு நிலைப்பாடு என்னன்னா, பொதுத்துறை நிறுவனங்கள்லயோ அல்லது தனியார் நிறுவனங்கள்லயோ இவங்க முதலீடு செய்யும் போது அதனால ஏற்படக்கூடிய இழப்பை யார் வந்து சரி கட்டுறது அப்படின்ற ஒரு கேள்வி அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்திலிருந்தே இருந்து வருகிறது. அதற்கான விடையும் இல்லை என்பதுதான் இன்றைக்கான பதில். அடுத்த நேரில் நம்ம வந்து இதை பத்தி பேசலாம். நன்றி. நன்றி சார், மிக தெளிவாக விளக்குனீங்க. கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம், அது கான்ட்ரவர்ஷியல் பென்ஷன் ஸ்கீமான்னு தெரியல, அந்த அளவுக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு இதா இருக்குது. தெளிவாக விளக்குனீங்க, நன்றி. அடுத்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம், தேசிய ஓய்வூதிய திட்டம், அது குறித்து பாலாஜி சார் அவர்கள் விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கே உங்களுடைய கேள்விகளை தயாரா வச்சிருங்க. என்பிஎஸும் யூபிஎஸும் பார்த்துட்டு அடுத்து நம்ம கேள்வி நேரத்துக்கு தான் போக போறோம். உங்களுடைய கேள்விகளை தயாரா வச்சிருங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமா கேளுங்க. கேட்டுட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு தயாராயிருங்க. நன்றி சார். என்பிஎஸ் பத்தி சொல்லுங்க சார். மீண்டும் அவையோர் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். என்பிஎஸ் என்பது நேஷனல் பென்ஷன் சிஸ்டம். அதாவது மத்திய அரசு ஓய்வூதியம் கொடுக்கக்கூடாது என்கிற முடிவை எடுத்த பிறகு ஐஎம்எஃப், வேர்ல்டு பேங்கு, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்தியா கடன் வாங்கின பிறகு ஏற்பட்ட அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் என்பிஎஸ் நடைமுறைப்படுத்திய போது மத்திய அரசு ஊழியர்கள் அனைவருக்குமே என்பிஎஸ் திட்டம், நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் 2004 1/4/2004 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1/4/2009 முதல் வங்கி பணியாளர்கள், காப்பீட்டு ஊழியர்களுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. 1/4/2013 முதல் ஓபன் டு ஆல் இந்தியா, இந்தியாவில் உள்ள அனைத்து குடிமக்களும் என்பிஎஸ் திட்டத்தில் இணையலாம். 1/4/2004 அன்று அறிவிக்கப்பட்டு 1/10/2024 முதல் குழந்தைகளுக்கும் என்பிஎஸ் உண்டு. அந்த திட்டத்தோட பேர் வந்து என்பிஎஸ் வட்சலா, என்பிஎஸ் வட்சாலயா என்பது திட்டம். இப்போ வந்து மாநில அரசியலோ மத்திய அரசியலோ எங்கு பணிபுரிந்தால், மத்திய அரசு ஊழியர்கள் ஏற்கனவே அவங்களே கொடுத்துட்டாங்க,
இப்போ நம்ம வந்து எப்படி என்பிஎஸ்ல இணையலாம் என்பது குறித்து பேசலாம். இப்போ 1/4/2013 முதல் என்பிஎஸ் திட்டத்தில் நம்ம வந்து யார் வேண்டுமானாலும் அந்த என்பிஎஸ் போர்ட்டலில் போய் நம்ம ஜாயின் பண்ணிக்கிறலாம். இஎன்பிஎஸ் என்கிற போர்ட்டலில் இணையதளம் மூலமாகவே நாம் வந்து சேர்ந்து விடலாம். ஆனால் அதற்கான ஃபண்ட் ஏஜென்சியை நம்ம தான் செலக்ட் பண்ணணும். அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உட்பட 14 தேசிய வங்கிகள், 8 தனியார் வங்கிகள், போஸ்ட் ஆஃபீஸ், இவைகள் தான் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ட் அந்த சேவையை வழங்கக்கூடிய நிறுவனங்கள். மினிமம் வந்து ஒரு வருஷத்துக்கு 1000 ரூபா, அது மேக்சிமம் வந்து எந்த லிமிட்டும் கிடையாது. 18 வயது முதல் 60 வயசு வரைக்கும் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். 60க்கு ஆனால் 10 ஆண்டுகள் தொடர்ந்து முதலீடு செய்ய வேண்டும் என்பதால் 60வது வயதில் முதலீடு செய்தால் 70வது வயதில் இருந்தால் பென்ஷன் கிடைக்கும். அந்த பென்ஷனை எப்படி கணக்கீடு செய்கிறார்கள் என்றால், நாம் வந்து இப்போ 18வது வயசுல ஜாயின் பண்றோம் அல்லது 25 வயசுல ஜாயின் பண்றோம்னா 60வது வயது வரை நாம் பணம் கட்டணும். மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் கட்டி முடிச்ச பிறகு 60வது வயதில் ஓய்வூதியமாக பெறுகிற போது 40% அமௌண்ட்டை நம்ம கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு 60% ஆனுவிட்டியா பர்ச்சேஸ் பண்ணி எஸ்பிஐயோ அந்த எஸ்பிஐயோ அல்லது ஏசி உடைமைக்கப்பட்ட வங்கியோ ஆனுவிட்டியா பர்ச்சேஸ் பண்ணி அதுக்கு வந்து ஆண்டு வட்டியாக கணக்கிடப்பட்டு அதனை மாதாந்திர அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க. நாமும் கணவன் அல்லது மனைவி இறந்த பிறகு அந்த டோட்டல் அசட் அமௌண்ட்டை, கேபிட்டல் அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட் ஆஃப் அந்த என்பிஎஸ் வந்து அது வாரிசுதாரருக்கு, சட்டப்பூர்வமான வாரிசுதாரருக்கு கொடுத்துரும். நாமளே நாமினியை செலக்ட் பண்ணி நாமினேட் பண்ணிடலாம். இந்த எல்லா திட்டங்களையும் இந்த வேலைகளை பூரா பிஎஃப்ஆர்டிஏ, பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்கிற செய்கிறது. வயதிற்கு தக்க நம்ம ஆட்டோ சாய்ஸ் அல்லது வந்து ஆட்டோ சாய்ஸ் என்கிற அடிப்படையிலையும் அல்லது ப்ரோ சாய்ஸ் என்கிற அடிப்படையிலும் நம்ம செய்யலாம். ஆட்டோ சாய்ஸ்னா நாம தான் செலக்ட் பண்ணணும். நம்ம போடக்கூடிய இந்த என்பிஎஸ் பணம் வந்து எப்படி பண்ணப்படுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி, நெக்ஸ்ட் கார்பரேட் பாண்ட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அண்ட் ட்ரெஷரி பாண்ட், இவைகளில் எது நிரந்தரமாக வருமானம் தருமோ அவற்றில் தான் பிஎஃப்ஆர்டிஏ முதலீடு செய்யும். வயதிற்கு தக்க இந்த ஈக்விட்டி, கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், கார்பரேட் பாண்ட் அண்ட் ட்ரெஷரி பாண்ட் என்பது அந்த பர்சன்டேஜ் வந்து மாறிண்டே இருக்கும். ஆனால் கூடுதலாக வட்டி தான் கிடைக்கும். முதலீடு செய்யப்படும் போதும் சரி, அதன் முதலீட்டுக்கு பிறகு பென்ஷனாக கிடைக்கும் போதும் சரி, அது வந்து கூடுதலாக வட்டியாக தான் கிடைக்கும். நாம் இப்போதைய நிலைமையில் மத்திய அரசை பொறுத்தவரை நாம் வந்து 10% போட்டால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 14% போடுது. என்பிஎஸ்ல வந்து இப்போ அரசு ஊழியர்களுக்கு நம்ம கொடுக்கல ஸ்டேட் கவர்மெண்ட். மற்ற மாநிலங்களில் 10% நம்ம கொடுக்குறோம். பல்வேறு மாநிலங்களில் 12, ஒரு சில மாநிலங்களில் 10 கொடுக்குறாங்க. அதை என்பிஎஸ்ல ஜாயின் பண்ணி விட்டுருவாங்க. அல்லது இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஜாயின் பண்ணாதனால நாம தான் அதில் ஜாயின் ஆக அது வந்து இ பென்ஷன் மூலமும் ஜாயின் பண்ணிக்கிறலாம். நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவும் ஜாயின் பண்ணிக்கிறலாம். என்பிஎஸ்ல என்ன மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னா, எந்த நஷ்டமும் ஏற்படாது. டைரக்ட் கவர்மெண்ட் பிளானு, அந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டிக்காகவே இப்போ இந்த பிஎஃப்ஆர்டிஏவுக்கு வந்து 1 லட்சம் கோடி ரூபாய் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பணமாகவே கொடுத்துட்டாங்க. அப்போ ஏற்கனவே 1 லட்சம் கோடி ரூபாய் கேபிட்டல் அமௌண்ட்டாகவே இருப்பதால் எந்த ஷேர்ல எங்க நஷ்டம் ஏற்பட்டாலும் அதனை பிஎஃப்ஆர்டிஏ ஈடு செய்துவிடும். நாம அந்த நாமினியை 60வது வயதிற்கு பிறகு நாமினியை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறலாம். ஒய்ஃபுக்கு பிறகு இந்த குழந்தைக்கு மகனுக்கோ மகளுக்கோ அல்லது பர்சன்டேஜ் அடிப்படையில் அந்த பணம் போய் சேர்வதை உறுதி செய்யும். இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய அனைத்து முதலீட்டு திட்டங்களிலும் மிகவும் பாதுகாப்பான நிரந்தரமான வருமானம் தரக்கூடிய ஒரு திட்டம். இதனைத்தான் வந்து மிலிட்ரியை தவிர அனைத்து துறைகளிலும் மத்திய அரசு செயல்படுத்தியது. அதிலும் சில சிக்கல் ஏற்பட்டதால் தான் இப்பொழுது யூபிஎஸ்ஐ கொண்டு வந்திருக்கிறார்கள். அது பற்றி சிவகுமார் சார் பேசுவாங்க. என்பிஎஸ்சில் இருக்கக்கூடிய வரப்பிரசாதம் என்னவென்றால், வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் நமக்கான நிரந்தர தொகை என்பது கிடைக்கும். நம்மளுடைய உழைப்பின் மூலம் வந்த அல்லது வட்டியின் மூலம் வந்த 1 ரூபாய் வருமானம் கூட மற்றவர்களுக்கு செல்லாது என்பது அரசு பயன்படுத்தி கொள்ளும் என்பது உண்மை. ஆனால் அந்த 1 ரூபாய் கூட வீணாகாமல் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் வந்துவிடும். என்ன கூடுதல் தகவல்னா, மத்திய அரசுக்கு வந்து பிஎஃப்ஆர்டிஏல கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பணம் கட்டாதனால
80 சிசிடி 2A 1Bக்கு கீழே ₹1 கூட கழிக்க முடியாத நிலைமைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஸ்பெஷல் ஜிஓ போடக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு. என்பிஎஸ்ல முதலீடு செய்யக்கூடிய அமௌண்ட்டிற்கு 80CCC பிரகாரம் 1.5 lakhs வந்து வரி கழிவும், 80 சிசிடி 1B பிரகாரம் 50,000 கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் செய்தால் 80 சிசிடி 2A இவற்றின் கீழும் வரி விலக்கு பெறுவதற்கான வந்து வாய்ப்பு. இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா EEE எக்ஸம்ட். அதாவது நாம பணம் செலுத்தும் போதும் நமக்கு வரி கிடையாது. அவற்றின் மூலம் வரக்கூடிய 40% அமௌண்ட் கேபிட்டல் அமௌண்ட் கொடுப்பாங்க, அதுக்கும் வரி கிடையாது. அந்த 80 சிசிடி 1C 1CCC 1B 2A பிரகாரமும் நம்ம வரி கழிவு செய்து கொள்ளலாம். 60 வயதிற்கு பிறகும் நம்ம வரக்கூடிய அமௌண்ட்ல அந்த டாரிஃபுக்கு கீழே 2Bனா 2Aனா 50,000, 1Bனா 50,000, 80CCCனா 1.5 லட்சம். இந்த டாக்ஸ் கீழே நம்ம கண்டிப்பாக வரி கழிவு செய்து கொள்ளலாம். அப்போ அனைத்து மற்ற முதலீட்டு திட்டங்களுக்கு கிடையாது. SBI பென்ஷன் பிளான் இருக்கு, கனரா பேங்க் ரூபிகோ இருக்கு, ஏகப்பட்ட பிளான்ஸ் இருக்கு. LICல இருக்கு, ஜீவன் கிஷோர், ஜீவன் ஆனந்த், ஜீவன் சக்தி, ஏகப்பட்ட 17 வகையான முதலீட்டு திட்டங்கள் LICல பென்ஷனுக்கு வச்சிருக்காங்க. அது எல்லாமே வந்து நம்மளை சுரண்ட திட்டம். இவைகளை கணக்கீடு செய்கிற போது என்பிஎஸ் வந்து தனிநபரை பொறுத்தவரை அரசு ஊழியர்களுக்கு நிரந்தர வருமானம் இருப்பதால் அந்த என்பிஎஸ்எல் திட்டத்தில் முதலீடு செய்து, ஏன்னா இவங்க சிபிஎஸ் யூபிஎஸ் ரெண்டையுமே நடைமுறைப்படுத்துவாங்களாங்கிறது எதையுமே தெரியல. இப்போ மத்திய அரசு வந்து யூபிஎஸ் அல்லது என்பிஎஸ்எல் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்பை தன்னுடைய ஊழியர்களுக்கு வழங்கி இருக்கிறது. பல்வேறு மத்திய அரசு சம்பளத்தை பின்பற்றாத மாநிலங்கள் தான் பென்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்கிறாங்க பல அரசு ஊழியர்கள். 29 மாநிலத்துல வந்து 14 மாநிலம் மட்டுமே சென்ட்ரல் பேவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதுல தமிழ்நாடு ஒண்ணு. அந்த சென்ட்ரல் பேவை நடைமுறைப்படுத்தாத மாநிலங்கள் தான் ஓய்வூதிய திட்டத்தை தொடர்கின்றன என்கிற கூடுதல் செய்தியை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக இருக்கக்கூடிய செய்தித்தாள் செய்திகளையோ வாட்ஸ்அப் செய்திகளையோ வைத்து இவை போன்ற ஒரு மர்ம புரிதலுக்கு வந்துடக்கூடாது. எந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் பேவை பயன்படுத்தவில்லையோ அவர்கள் தான் அந்த ஓய்வூதிய திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துகிறார்கள். எனவே என்பிஎஸ்ஐ பொறுத்தவரை எந்த சிரமமும் இல்லை. எனவே தாராளமாக அனைவரும் சேரலாம். என்பிஎஸ் எதுக்கு சொல்ல வந்தோம்னா, இந்த பென்ஷன் இல்லைன்னா அந்த பென்ஷனையாவது தொடரலாம் என்பதற்காக, கூடுதல் புரிதலுக்காக சொல்ல வந்தோம். என் உரை இதோடு நிறைவு செய்கிறேன். மேலும் கேள்வி பதில் பகுதியில் ஓல்டு பென்ஷன் என்பிஎஸ் தொடர்பாக ஏதேனும் அந்த ஐயம் இருந்தால் நான் தீர்த்து வைக்க முயல்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப அருமையா சொல்றீங்க. என்பிஎஸ் பத்தி சொல்றீங்க. குறிப்பா வந்து ஒன்றிய அரசோட சம்பளத்துக்கு சமமா சில மாநிலங்கள் தான் தருது, அதுல தமிழ்நாடு ஒண்ணு அப்படின்றது ரொம்ப முக்கியமான தகவல் நினைக்கிறேன் நான். இப்ப வந்து இந்திய அரசும் சரி, தமிழ்நாடு அரசும் சரி, அடுத்து கிட்டத்தட்ட இந்திய அரசு யூபிஎஸ் நோக்கி அதை தெளிவா சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அரசும் அப்படிதான் நகரும்ன்ற மாதிரி தான் தோணுது. அப்ப யூபிஎஸ் திட்டம், அதாவது ஒருங்கிணைக்கப்பட்ட ஓய்வூதியம் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி இப்போ சிவகுமார் சார் அவர்கள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கேள்விகள் கேட்கலாம். சிவகுமார் சார், யூபிஎஸ் பத்தி சொல்லுங்க. மீண்டும் வணக்கம். இதுல யூபிஎஸ், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி இருக்கிற ஸ்கீம் பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லல. என்பிஎஸ்லயும் அல்லது யூபிஎஸ்லயும் அந்த எம்ப்ளாயியுடைய சாய்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ்ல என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது கிட்டத்தட்ட ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மாதிரி, ஆனா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இல்லை. எப்படின்னா, இப்ப நீங்க கடைசி மாசம் வாங்கக்கூடிய சம்பளத்துல பாதிய வந்து பென்ஷனா கொடுத்துருவாங்க. அதுல அப்போது இருக்கிற அந்த அலவன்ஸ் என்னவோ, அதாவது அதுலயும் பாதி வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு அரசு ஊழியர் அவர் 50,000 ரிட்டையர்ட் ஆகுறாருன்னா, அப்ப அவர் வந்து 25 வருஷம் சர்வீஸ் முடிஞ்சிருக்கணும். அப்ப அவரு, அதாவது 25 வருஷம் சர்வீஸ் அல்லது அதுக்கு மேல இருந்தால் அவருக்கு வந்து அந்த 50% பேசிக் பே 50,000 25,000 அவருக்கு பென்ஷனா தருவாங்க. அப்ப என்ன அலவன்ஸ், அதாவது டியர்னன்ஸ் அலவன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து எவ்வளவு இருக்குதோ அதுல பாதியும் சேர்ந்து வரும். அப்ப வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு
30,000 35,000 வரைக்கும் அவர் வந்து பெறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 38,000 வரைக்கும் கூட பெறலாம். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு டேக்ஸ் டிடக்ஷன் கிடையாது. என்பிஎஸ்ல மட்டும்தான் டேக்ஸ் டிடக்ஷன் இருக்கு. ஆனா யூபிஎஸ்ல டேக்ஸ் டிடக்ஷன் கிடையாது. அது ஒரு விஷயம். ஆனா என்னன்னா, இதுல வந்து ஒரு 50% பேசிக் பேல சேலரியா, அதாவது பென்ஷனா கிடைக்குது அப்படின்ற ஒரு ஆறுதல் விஷயம் இருக்கிறதுனால ஏராளமான சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து யூபிஎஸ்க்கு மாறுறாங்க, அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னும் தெளிவான ஒரு இது வெளியிடப்படவில்லை. அதை ஓஎம் சொல்லுவாங்க, ஆபீஸ் மெமரண்டம் வந்து, ஆபரேட்டிவ் ஆபீஸ் மெமரண்டம் வந்து இன்னும் தெளிவானது இல்லை. ஆனா அது இப்படித்தான் இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஓஎம் இருக்கு. இது வந்து இன்னும் தெளிவான ஒரு ஓஎம் வெளியிடப்பட்டால், அதாவது கிளாரிபிகேஷன் ஓஎம் சொல்லுவாங்க, அப்படி வெளியிடப்பட்டால் இதுல இருந்து என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றது தெரியும். ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து 25 ஆண்டுகள் வந்து பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அப்படின்றதும், அங்க 30 ஆண்டு அப்படின்னு இருந்ததுக்கு இது வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு தோணுது. வேற நம்ம ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து பெற்ற வேற எந்த பெரிய சலுகையும் இங்கே இல்லை அப்படின்றது ஒரு வருத்தமான செய்தி. ஆனா எப்படி சொன்னாலும் இவர் பாலாஜி அண்ணன் சொன்ன மாதிரிதான், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இனி வராது. ஆனா அது மாதிரியான இந்த பாவலா வேலைகள் வந்து அரசு ஊழியர்களால ஏற்படுத்தப்பட்ட, அரசாங்கம் அதையே பரிந்துரைக்கிறது. அதுல வந்து அது வந்து நம்ம சில பேர் வந்து அரசு ஊழியர்கள் வந்து அமைப்பு சார்ந்து இருக்கின்ற அரசு ஊழியர்கள் அரசியல் சார்ந்து இருக்கிறதுனால, சில அரசு ஊழியர்கள் வந்து என்ன செய்யறாங்க, இதை கொண்டாட ஆரம்பிச்சதுனால நமக்கு வந்து பெரிய இழப்பே தான் நடக்குதே தவிர, இந்த பென்ஷன் போராட்டத்துல எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கவில்லை. குறிப்பா நம்ம தமிழ்நாடு அரசு நிதி அமைச்சர் சொல்றாரு, இன்னும் தெளிவான திட்டம் கிடைத்த பிறகு அரசு பரிசீலிக்கும் தான் சொல்றாரு, வழங்கும்னு சொல்லல. அதே மாதிரி இப்ப அமைக்கப்பட்ட கமிஷன் கூட ஒரு நபர் கமிஷனா தான் அமைச்சிருக்கிறாங்க. இந்த ஓய்வூதியம் சம்பந்தமாக இது வரைக்கும் 3 கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு. அந்த 3 கமிஷன் ரிப்போர்ட்டும் அந்த 3 கமிஷனுடைய ரிப்போர்ட்டுமே அவங்கள்ட்ட நல்லாவே இருக்குது. அப்படி இருந்தும் கமிஷன் அமைக்கணும்னா இது போஸ்ட்மோர்னம் வேலை. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, அரசு ஊழியருக்கு செய்யணும்ன்ற மனநிலையில தமிழ்நாடு அரசு இல்லை. அதனாலதான் நீங்க அந்த சரண்டரை கூட 2026 அக்டோபர்ல பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப யார் ஆட்சியில இருக்கிறாங்களோ அவங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலையை தவிர, இந்த அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் மைய மாநில அரசுகள் இல்லை அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. எனக்கு வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இடம் சார்கிறேன். வினாக்கள் வரும்போது அதுக்கு என்னால் என்ற விடை தர முயற்சிக்கிறேன். நன்றி. நன்றி சார். நீங்க கடைசியா சொன்ன மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து 2-3 ஆணையங்கள் அமைச்சாலும் அதோட அறிக்கைகளை பொதுவில் வைக்கலைன்னு நினைக்கிறேன். அது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அடுத்தும் தொடர்ந்து திரும்ப ஒரு ஆணையம் அமைக்கிறது அப்படின்றதுலதான் இருக்காங்க அப்படின்றதுதான், அதுதான் முக்கியமான பிரச்சனையா இருக்குது. ஆக யாருமே ஓய்வூதியம் தர்றதுக்கு தயாரா இல்லை அப்படின்றதுதான் வருந்தத்தக்கது. இப்ப கேள்வி நேரத்துக்கு போகலாம். குமரவேல் யார் யார் கை தூக்குறீங்களோ அவங்கள வந்து குமரவேல் வந்து உள்ள அலோவ் பண்ணுவார், அனுமதிப்பாரு. நீங்க கேள்விகள் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி நான் 2 கேள்விகள் எனக்கு இருக்கு, அதை நான் கேட்டுறேன். அதுக்குள்ள எல்லாரும் தயாராயிருங்க. பாலாஜி சார்ட்ட ஒரு கேள்வி. அதாவது அந்த பழைய பென்ஷன் ஸ்கீம், அந்த பழைய திட்டத்தின் கீழே இன்னும் சிலர் இருக்கிறதா தகவல் இருக்குது. அதாவது யாருன்னா இந்த இவங்க ஐஏஎஸ் அதிகாரிகள், அப்புறம் வந்து அரசியல்வாதி, எம்எல்ஏ, எம்பி, இவங்கெல்லாம், கவர்னர், அந்த பிரசிடென்ட், இவங்கெல்லாம் அப்படித்தானா? அது உண்மைதானா? அதை பத்தி ஏதாவது வேற யாரும், இந்த நான் சொன்னவங்களை தவிர வேற யாரும் அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். வணக்கம். அந்த தகவல் வந்து உண்மைதான். அதாவது அரசியல் சாதன பதவி வகிப்போர், நீதித்துறையில் இருப்போர், எக்ஸிகியூட்டிவ் சிஸ்டம், அதாவது செயலாட்சி குழுவில் இருப்பவர்கள், அந்த 3 பேருக்கு மட்டும்
அந்த ஓய்வூதியம் வழங்குவதில் விலக்களிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவெனில், மக்களாட்சியின் அடிப்படையில் நம்மளை பாதுகாக்கிறாங்களாம். ரொம்ப சூப்பரா பாதுகாக்கிறாங்க. வந்து பாதிக்கப்பட்டோர் நீதிமன்றத்தை தான் நாடுவார்கள். எனவே நீதித்துறையில் இருப்பவர்கள் வந்து தேவதை மாதிரி இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அரசு அதிகாரிகள், அதாவது யூனியன் பப்ளிக் கமிஷனால் செலக்ட் பண்ணப்படுபவர்கள், குரூப் ஏ அண்ட் குரூப் பி, அல்லது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் போன்ற அமைப்புகளில் குரூப் 1 குரூப் 2 அதாவது சர்வீஸில் செலக்ட் பண்ணப்பட்டு அவர்களுக்கு யூபிஎஸ்சியால் கன்ஃபர்டு ஐஏஎஸ் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அது போன்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு ரிட்டையர்டு எம்எல்ஏவோட ஓய்வூதியம் இன்று 30,000 ரூபாய். 2வது முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓய்வு ரிட்டையர்ட் ஆனால் அவர்களுக்கு ஓய்வூதியம் 45,000 ரூபாய். ஆண்டு மருத்துவ ஈட்டுப்படி 75,000 ரூபாய். இது வந்து எம்எல்ஏ எம்பிக்களுக்கான ஓய்வூதியம் 42, 28 குடும்ப ஓய்வூதியம். 2வது முறை என்றால் 64, 31 என்பது குடும்ப ஓய்வூதியம். இந்த ஜுடிஷியல் சிஸ்டம் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் அவர்கள் இறுதியாக வாங்கிய அனைத்து ஊதியங்களிலிருந்தும் படிகள் தவிர அடிப்படை ஊதியத்தில் பாதி, அதற்கான முழு டிஏ, ஃபுல் டிஏ என்பது வழங்கப்படும். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், கவர்னர் போன்ற எக்ஸிக்யூட்டிவ் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்டர்களுக்கும் உதவியாளர்களுக்கும் சேர்த்தே வழங்கப்படும். எனவே வந்து அரசியல்வாதிகள், உயர் அதிகாரிகள், நீதிபதிகளுக்கான பென்ஷன் திட்டம் இன்று வரை தொடர்கிறது என்பது உண்மை. நன்றி சார். அதாவது நமக்காக திட்டம் வகுக்க வேண்டியவர்கள், நமக்கு நியாயம் தர வேண்டியவர்களுக்கெல்லாம் அந்த திட்டம் இருக்கும்போது நம்ம எப்படி போராடுறதுன்னு தெரியல. அதுதான் முக்கியமானது. இன்னொன்னு, அவங்க எம்எல்ஏவா இருந்து அடுத்து எம்பியா போனாலும் 2 பென்ஷனுமே அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இதெல்லாம் நாம் கவனிக்கணும். அடுத்து சிவகுமார் சார் ஒரு கேள்வி நினைக்கிறேன். சார் சொல்லுங்க. பாலகணேசன், இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்துல ரிட்டையர்டு ஐஏஎஸ்க்கு வந்து மாதம் 10,000 ரூபாய் செலவுல வந்து அவர்கள் உதவியாளர் வைத்துக் கொள்ள அனுமதி வழங்கி எடப்பாடியார் உத்தரவிட்டு 5 ஆண்டு காலமாக இது அமல்ல இருக்கு. அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி. சிபிஎஸ் திட்டத்தை வந்து என்பிஎஸ் சொல்லி இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களும் நினைக்கிறேன், தமிழ்நாடு தவிர எல்லா மாநிலங்களும் உள்ள போய் தமிழ்நாடு மட்டும்தான் சிபிஎஸ்ல இருக்காங்க, என்பிஎஸ் குள்ள போகலன்னு ஒரு தகவல் இருக்கு. அப்படிதானா? ஆமா, உண்மைதான். நமக்கு அமல்படுத்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு இந்த பாதிப்பு இருந்திருக்காது. என்பிஎஸ்ல இருக்கிற இருந்திருக்காது. அதான் இல்ல, தமிழ்நாடு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கு, வேற எல்லாருமே என்பிஎஸ் குள்ள போயிட்டாங்க. அப்படியா? சிபிஎஸ் பெரும்பாலும் போயிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து மாநிலத்தினுடைய திட்டம்னு எதை வச்சுக்காம மத்திய அரசாங்கம் எது சொல்லுதோ அதை ஏத்துக்கலான்ற ஒரு மனநிலைக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்க அப்ப முன்னிலையில இருந்த அரசு ஊழியர் சங்கங்களும் பாத்தீங்கன்னா என்பிஎஸ் நல்லா இருக்கு, இதை அமல்படுத்துங்கன்ற மாதிரி, இது விட்டுட்டீங்க சரி இதுவாவது அமல்படுத்துங்கன்ற ஒரு அழுத்தப்பட்டாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல இருந்த அந்த காலத்துல இருந்த முன்னணி அமைப்புகள் பாத்தீங்கன்னா அந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவான அமைப்புகளே இருந்ததுனால, அதுவும் அதை யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு முதல்வர் இருந்ததுனாலையும் அது ஒரு பின்னடைவா தான் நமக்கு அமைஞ்சது. அது சரிங்க சார். குமரவேல், யார் கை தூக்கி இருக்காங்களா? நான் தூங்கியிருக்காங்க சார். வாங்க. யாரு? ஜெயபாண்டி சார். ஜெயபாண்டி சார். சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், பாலாஜி சார்ட்டையும் சிவகுமார் சார்ட்டையும் 2 பேர்த்துட்டு கேள்வி இருக்கு. கேளுங்க சார். பாலாஜி சார்ட்ட வந்து தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் வந்து சிபிஎஸ் திட்டத்தில் இருக்கோம்ல, அவங்க வந்து என்பிஎஸ்ல சேர்ந்துக்கலாமா? அப்படி சேர்ந்தா என்பிஎஸ்ல கொடுக்குற கிராஜுவேட்டி கிடைக்குமா? வெரி குட் கொஸ்டின். அதாவது என்பிஎஸ் வந்து எந்த ஒரு இந்திய குடிமகனும் சேரலாம். அதுக்கு வந்து மாநில அரசு ஊழியர் அப்படிங்கிற எந்த கட்டுப்பாடும் கிடையாது. மத்திய அரசு வந்து செயல்படுத்தக்கூடிய என்பிஎஸ் திட்டத்தில் உள்ளவங்களுக்கு கிராஜுவிட்டி கண்டிப்பாக உண்டு. நாம சேர்ந்தோம்னா நமக்கு என்பிஎஸ்ல வந்து கிராஜுவிட்டி கிடையாது. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சேர்ந்தால், அரசு ஊழியர்கள் பப்ளிக் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க தனிநபர்கள் சேர்ந்த கிராஜுவிட்டி கிடையாது. ஏன்னா அது வந்து மத்திய அரசால் கொடுக்கப்படக்கூடிய பணிக்கொடை.
அந்த பணிக்குடைய என்பிஎஸ் நமக்கு கொடுக்காது, ரைட்டா? ஆனா கூடுதல் தகவல் என்னன்னா, அந்த யூபிஎஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கும் கிராஜுவிட்டி உண்டு, என்பிஎஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கும் கிராஜுவிட்டி உண்டு. ஆனா என்ன கொடுமைன்னா, யூபிஎஸ்ல கிராஜுவிட்டினா அது எப்படி கால்குலேஷன் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் 10% ஊதியத்திலிருந்து எடுத்து அதனுடைய கூட்டுத்தொகை தான் கிராஜுவிட்டியா கிடைக்கும். மேக்சிமம் 20 lakhs. என்பிஎஸ்ல நேரடியாகவே மத்திய அரசாங்கம் 20 லட்சம் ரூபாய் மேக்ஸ் 7th பே கமிஷன் படி 20 லட்சம் ரூபாய் கிராஜுவிட்டி கொடுத்துருவாங்க. மாமா வந்து மாநில அரசு ஊழியராக என்பிஎஸ்ல ஜாயின் பண்ணல, ரைட்டா? ஒரு பென்ஷன் பற்றி கூடுதல் தகவல் என்னன்னா, சிபிஎஸ்இல் வசூலிக்கப்பட்ட 60,000 கோடி ரூபாயை எல்ஐசியில் முதலீடு செய்து 45,000 கோடி ரூபாயை கடனாக பெற்று 15,000 கோடி ரூபாயை அசலாகவும் 45,000 கோடி ரூபாய்க்கு வட்டியாகவும் கட்டுகிறார்கள். என்ன, தமிழக அரசின் நிதி மேலாண்மைக்கு ஒரு முனைவர் பட்டமே கொடுத்துடலாம், அந்த அளவிற்கு செய்கிறார்கள். இல்ல, அதாவது ஜெயபாண்டி சார் ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, சிபிஎஸ் திட்டத்தை நம்ம என்பிஎஸ்ஸா கன்வெர்ட் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. நம்ம தனியா பணத்தை எடுத்து நம்ம என்பிஎஸ்ல போடலாம், அவ்வளவுதானே தவிர சிபிஎஸ்ஸா நம்ம என்பிஎஸ்ஸா மாற்ற முடியாது. அது வந்து வழக்கமா பிடிக்கிறார் தரப்பும். சிவகுமார் சார். அதாவது இன்னொன்னு ஜெயபாண்டி, இன்னொரு விஷயம் என்னன்னா, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்பிஎஸ் யூபிஎஸ் கொண்டு வந்ததுனால என்பிஎஸ்ல ஏற்கனவே இருக்கிறவங்க யூபிஎஸ்க்கு அப்படியே மாறிக்கலாம், அவங்களுடைய அமௌண்ட் அங்க அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிக்கும். அது ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா நமக்கு என்னன்னா, நம்ம தீவு மாதிரி இருக்கு, எப்ப பார்த்தாலும் நம்ம தனி நாடு தனி கொள்கைன்ற மாதிரி நம்ம யாரோடும் ஒட்ட மாட்டோம். நம்ம சிபிஎஸ்லயே தான் இருக்கும் முதல்ல இருந்தே, நம்ம எந்த வடிவத்துக்கும் மாறல. அதுதான் நமக்கு மிகப்பெரிய குறை. சரி சார். அப்புறம் சார், யூபிஎஸ்லோட அமௌண்ட் நம்ம பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோம்ல சார், கடைசியில நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்மளுடைய வாரிசுக்கு நம்மகிட்ட வந்து பிடிச்சம் செஞ்சது, அப்புறம் அரசு பங்களிப்பு செஞ்சது எல்லாமே அமௌண்ட் வந்துருமா? அப்படியே கொடுத்துருவாங்க. இது என்பிஎஸ்ல உள்ள அதே ரூல்ஸ் தான். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மாறும், என்னன்னா அதுக்கு டாக்ஸ் உண்டு. என்பிஎஸ்ல டாக்ஸ் கிடையாது, யூபிஎஸ்ல டாக்ஸ் உண்டு. சரிங்க சார், நன்றி சார். நன்றி. அடுத்து சார் மோகன் சார். சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். என்பிஎஸ் வந்து ஷேர்ல எல்லாம் அந்த ஈக்விட்டி ஒரு 5 ஷேர் சொன்னார்ல, அதுலதான் போடுறாங்கன்னு சொல்றாரு. ஸோ ஷேர் அப்ல போச்சுன்னா பரவாயில்ல, டவுன்ல போச்சுன்னா எவ்வளோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாரு. இப்ப நான் 50,000 ரூபாய் போட்டு அதே 50,000 ரூபாய் நான் எடுக்கிறதுக்கு எதுக்கு சார் அதுல போடணும்? பாலாஜி சார். இல்ல, அதாவது வந்து நாம் செலுத்தக்கூடிய பணத்தை 4ஆக பிரிக்கிறார்கள். ஒன்னு ஈக்விட்டி, இன்னொன்று கவர்மெண்ட் செக்யூரிட்டி, கார்பரேட் பாண்ட் அண்ட் ட்ரெஷரி பாண்ட். அவங்க போடும்போதே குறிப்பிட்ட அளவுக்கு தான் வந்து ஷேர்ல போடுவாங்க. நிச்சயமாக லாஜிஸ்டிக்ஸ் என்ன சொல்லப்படக்கூடிய ப்ளூ சிப் ஸ்டாக்ல தான் போடுறாங்க. ஒரு 1000 ரூபாய் ஸ்டாக்கு 1001 ரூபாயாவது ஏறக்கூடிய ஸ்டாக்ல தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அல்லது சப்போஸ் நஷ்டமாகி போச்சு அப்படின்னா அதற்கான ஒரு ப்ரொபோர்ஷனட் ரிவிஷன் அதை வந்து பிஎஃப்ஆர்டிஏவே நமக்காக போட்டுரும். அப்படிங்கும்போது இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டுக்கு எந்த விதமான நஷ்டம் வராது. அதனால தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து கேரண்டி கொடுத்துருக்கு அந்த அமௌண்ட்டை. அந்த பிஎஃப்ஆர்டிஏ 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு அவனுக்கு வட்டியே கிட்டத்தட்ட 10,000 கோடி 12,000 கோடி வரும். அப்போ வரக்கூடிய நஷ்டத்தை பிஎஃப்ஆர்டிஏ ஈடு செய்வதில் மிக எளிது. ஆகையினால்தான் நாம் இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டுக்கு எந்த நஷ்டமும் வராது. என்பிஎஸ் மூலமா நிறைய பேர் பென்ஷன் வாங்கிட்டும் இருக்காங்க. நான் கூட போன வாரத்தில் கூட மத்திய அரசனுடைய தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளர் சவுந்தரபாண்டியன் சார்கிட்ட பேசும்போதெல்லாம் கூட யூபிஎஸோட என்பிஎஸ்ஸே பெஸ்டா இருக்கு போல தெரியுது பாலாஜிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தார். ஆகவே ஒரு பரிபூர்ணமான திட்டத்தில் இருக்கிற போது எந்த நஷ்டமும் எந்த இண்டிவிஜுவலையும் பாதிக்காது. இன்னொன்னு வந்து அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, அதுல ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு, அதுல 6%க்கு அதுக்கு மேலதான் வந்து வர மாதிரியான ஒரு திட்டத்தில் தான் முதலீடு செய்வாங்க. 6%க்கு கீழே இருக்கிறது இல்லைனாலும் அந்த நிறுவனமே 6% பேர் பண்ணிக்கும். அது வந்து ஒரு சிறப்பு சிந்தனை. இதுல 6%க்கு கீழே கிடையவே கிடையாது இன்ட்ரெஸ்ட். இன்னொன்னு வந்து நீங்க கேஸ்ல போனீங்கன்னா நீங்க எத்தனை பெர்சன்டேஜ் வந்து எத்தனை விழுக்காடு நீங்க பங்கு சந்தையில போடலான்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அது ஒரு 4-5 தெரிவுகள் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நம்ம வந்து இத்தனை பெர்சன்டேஜ் எனக்கு போட்டா போதும் அப்படின்றதையும் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அந்த வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. நன்றி சார்.
சார் கதிரவன் சார். மியூட் பண்ணிட்டு பேச, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கதிரவன் சார் பேசுங்க. பாலாஜி சார் வணக்கம். சார் பாலாஜி சார், இப்போ நான் வந்து சிபிஎஸ்ல தான் இருக்கிறேன், அது மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. இப்ப என்பிஎஸ்ல நான் போய் தனிப்பட்ட முறையில ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யார போய் எப்படி தொடர்பு கொள்றது சார்? அது பத்தின கொஞ்சம் விவரங்களை நல்லா கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம். ஒன்று, இணையதளம் மூலமாகவே இ பென்ஷன் இஎன்பிஎஸ் மூலம் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம அக்கௌண்ட்ல பணத்தை அனுப்பிடலாம். அல்லது ஸ்டேட் பேங்க் போனோம்னா அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் போனோம்னா பென்ஷன் என்பிஎஸ் ஃபார்ம் கொடுங்கன்னா வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி மந்த்லி எவ்வளவு கட்டணுமோ அந்த அமௌண்ட்டை பிடிக்க சொல்லி எழுதி கொடுத்துட்டீங்கன்னா எல்லா மந்த்துமே பிடிச்சிக்கிடுவாங்க. ஒரு பேன் கார்டு. இப்ப நீங்க சொல்லும் போது சொன்னீங்களே சார், இந்த மாதிரி ஒரு 4-5 செக்டார் இருக்கு, அவங்க மூலமா அப்படியே பண்ணிக்குவாங்கன்ட்டு. இப்ப போஸ்ட் ஆபீஸ்ல போய் என்பிஎஸ் பண்ணோம்னா அவங்க செக்டார்ல பண்ணிட்டாங்கன்னா என்ன சார் பண்றது? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. நீங்க என்பிஎஸ்ல ஜாயின் பண்ணிட்டாலே உங்களுக்கு பிரான் கார்டு என்பது வீட்டுக்கு வந்துடும். அந்த பிரான் கார்டு அதாவது ஒரு அவங்க வந்து என்பிஎஸ்ல சேர்த்து விடக்கூடிய ஏஜென்ட் தானே தவிர அவங்க அந்த ஃபண்டை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அந்த ஃபண்டை மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியது பென்ஷன் ஃபண்ட் ஆஃப் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க வந்து போஸ்ட் நம்ம போய் டெல்லியில இருக்கிற பிஎஃப்ஆர்டியில நேரடியாக முதலீடு செய்ய முடியாது. ஆகையினால போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா நம்ம முதலீடு செய்யறோம். நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாவோ எஸ்பிஐ மூலமாகவோ ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நம்ம அக்கௌண்ட்ல பணத்தை எடுக்க சொல்லிட்டோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா எடுத்து பிஎஃப்ஆர்டிஏவுக்கு அனுப்பிடுவாங்க. அதற்கு ஒரு பிஎஃப்ஆர்டிஏ பிரான் கார்டு நம்ம வீட்டுக்கு வந்துடும். அந்த கார்டுலயே வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்லயே நம்ம வந்து ஆட்டோ சாய்ஸ் இல்லைன்னா ப்ரோ ஆட்டோ சாய்ஸ் கொடுத்தோம்னா, ஆட்டோ சாய்ஸ்னா நம்ம தான் ஃபண்டை மேனேஜ் பண்ணணும். அல்லது ப்ரோ ஆட்டோ சாய்ஸ் கொடுத்தோம்னா அவங்களே நம்மளோட வயசுக்கு தக்க பண்ணிக்கிடுவாங்க. இப்ப 50 வயசுக்கு மேல யாருமே ஈக்விட்டியில கொண்டு போய் போட மாட்டாங்க நம்ம ஃபண்டை. அதாவது மினிமம் கேரண்டி ஆஃப் 6%, மேக்சிமம் 9 வரைக்கும் கூட வருது. அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்க தாராளமா நம்பிக்கையோட ஜாயின் பண்ணலாம். இப்ப எனக்கு above 50 இருக்கு ஏஜ், நான் போய் ஜாயின் பண்ணலாமா? ஜாயின் பண்ணீங்கன்னா ஆனா மினிமம் 10 ஆண்டு காலம் முதலீடு செய்யணும். அதான் ஆஃப்டர் ரிட்டையர்டுக்கு அப்புறமும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா சார்? பண்ணலாம். இப்ப 60வது வயசு வரைக்கும் 60 வரைக்கும் 60-65 வரைக்கும் நீங்க முதலீடு செய்யலாம். ஆனா பென்ஷனாக கன்வெர்ட் பண்ணி வாங்குவதற்கு 10 ஆண்டுகள் வேணும். நன்றிங்க சார். நன்றி. நன்றி. அடுத்து நவீன் சார். நவீன் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இப்ப கேக்குதா? கேக்குது, பேசுங்க. இதுக்கு முன்னாடி எனக்கு பர்மிஷன் கொடுக்கல, இப்பதான் கொடுத்துருக்கீங்க. அதாவது என்பிஎஸ் வந்து யூபிஎஸ் வந்து புதுசா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரும்போது 14% இருந்து 18% வந்து அவங்களுடைய பங்களிப்பை வந்து 4% இன்க்ரீஸ் பண்றதா வந்து சொல்லியிருந்தாங்க. என்னுடைய கேள்வி இப்ப என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து லாஸ்ட் மந்த் சேலரியில 50% தான் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதுதான் கொடுக்க போறோம்ட்டு. அப்படிங்கிற பட்சத்துல 14% இருந்து 18% மாத்தினாலும் என்ன மாத்தாட்டி என்ன, அது வந்து ஒரு கேம் சேஞ்ச். நான் எப்படி அதை எடுத்துக்கிறது? அது இதனால என்ன மாற்றங்கள் நடக்கும்? அந்த 4% அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுனால, இல்ல வந்து அது வந்து ஒரு எப்போதும் போல அரசியல் விளையாட்டா எடுக்கிறதா? அது சிவகுமார் சார். அதாவது இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றதுனால ரொம்ப காலம் சர்வீஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு அமௌண்ட் தேரும். ஒண்ணு, உதாரணத்துக்கு 10 ஆண்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. இதே 25 வருஷத்துக்கு மேல சர்வீஸ் செய்யறவங்களுக்கு இந்த இப்ப என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ் மாறுறாங்க பாத்தீங்களா, அவன் அமௌண்ட் அப்படியே அங்க மாறும். அதுக்கு மாறும்போது அந்த 4% இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். மற்றபடி ஒரு பெரிய மாற்றத்தை ஒன்றும் ஏற்படுத்தாது. அந்த அமௌண்ட்ல கொஞ்சம் மாறுமே தவிர பெரிய மாற்றம் எதுவும் நிகழ்ந்துடாது இதனால. இல்ல சாரி சிவகுமார் சார், இப்ப வந்து நிச்சயமா மாற்றம் ஓரளவுக்கு இருக்கு. இப்போ 1 லட்சம் ரூபாய் இண்டிவிஜுவல் எம்ப்ளாயோட கான்ட்ரிபியூஷன் 1 லட்சம்னா இப்போ 1,40,000 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் இப்போதைக்கு இருக்கு. 1,80,000 மாறுகிற போது
2,80,000 வரும்போது அதுக்கு 8.9 இந்த 2024-25 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.3. 8.3 அந்த 8.3 வரும்போது என்னாச்சு, 3 லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 8.3 போட்டா 8,300 இன்ட்டு 1 லட்சம் ரூபாய்க்கு 8,300 3 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு? 24,900 ரூபா. அப்ப அந்த அமௌண்ட் நிச்சயமா ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை 25 நம்ம ரிட்டையர்ட் ஆகிற போது நிச்சயமா கண்டிப்பா ஏற்படுத்தும். ஆனா அது எது சொல்றேன்னா ஐயா, இப்ப யூபிஎஸ்ல போனானா அவனுக்கு இது உண்டாச்சே, டேக்ஸ் உண்டு, அது அதுல எடுத்துட்டு போயிடுவானே. இல்ல அதை நீங்க பென்ஷனா வாங்கும் போது தானே எடுத்துக்குவாங்க. ஆமா, அதுதான் சொல்றேன். நம்மளுடைய டோட்டல் அக்ரிகேட்டட் அமௌண்ட் நமக்கு நல்ல அமௌண்ட் சேர்ந்துரும்ல. சேர்ந்துரும். ஆனா அதே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 15 லட்சம் இப்ப வந்து 12 லட்சத்தை தாண்டினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு திரும்ப அவங்க ரிவர்ஸ்ல வரப்போறதே இல்லை எப்பவுமே. அப்ப வரப்போறது இல்லை. அவங்களுக்கு 30% போட்டு தரலாம்னா என்ன, வாங்குற பென்ஷன் அங்கேயே கொடுக்குற மாதிரியே வரும். அதிகமா சேர்த்தாலும் அது வருமான வரியா போயிடும். எங்க 30 போனாலும் 70% நமக்கு கிடைக்குது இல்லைங்க. எதுவுமே இல்லாததுக்கு கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்படுறது இல்லையா? அதேதாங்க ஐயா, அதேதாங்க ஐயா. கோழிக்கறிக்கு ஆட்டுக்கறி பரவாயில்லைங்க ஐயா. நவீன், வேற கேள்விகள் இல்ல? சரி, நன்றி. அடுத்து வேற யாராவது? யாரும் இல்ல சார். இல்ல, ஓகே, நன்றி. ஒரே ஒரு கேள்வி சிவகுமார் சார், சிபிஎஸ் திட்டத்துல இருந்து என்பிஎஸ்க்கு தமிழ்நாடு மட்டும் மாறாம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? அவங்களோட நியாயம்னு ஏதாவது இருக்க முடியுமா? அவங்க நியாயத்தை நம்ம சொல்ல முடியாது. அதே சமயத்துல நமக்கு என்ன தோணுதோ அதை சொல்றேன். ஏன் அவங்க சொல்லி நம்ம அதை செய்யணும் அப்படின்ற ஒரு மனநிலை நம்ம அரசியல்ல தொடர்ந்து இருக்க ஒரு 70-80 வருஷமாவே, அது காங்கிரஸ் பீரியட்ல இருந்தே அவங்க சொல்லிட்டா நம்ம செய்யணுமா அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கு. அது எல்லா திட்டத்திலயுமே இருக்கு, இந்த பென்ஷன் ஸ்கீம் மட்டும் கிடையாது. இப்ப அரசியல் ரீதியா பார்த்தா 2006ல இருந்து கிட்டத்தட்ட 11 வரைக்குமே நல்ல ஒரு கூட்டணி இதாத்தான் இருந்தது இல்லையா? அப்படியேதான் இருந்தது. அந்த கூட்டணி இந்த மாதிரியான திட்ட கூட்டணி கிடையாது. இல்ல, அவங்களுக்கு தமிழ்நாடு அரசுக்கு இது மூலமா பொருளாதாரம் லாபம் எதுவும் இருக்குதான்னு கேக்குறேன். சிபிஎஸ் என்பிஎஸ் கொடுக்காம இவங்களே வச்சுக்கிறதுல பொருளாதார லாபம் இருக்கு. ஏன்னா இவங்க அதுக்குள்ள போயிடுறாங்க, அதாவது இந்த மானிட்டரி சிஸ்டம்குள்ள போயிடுறாங்க. அவங்களுக்கு இவங்க கொடுக்குற பணத்துக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. நான் என்ன நினைக்கிறேன் பர்சனலா, அதாவது என்ன நினைக்கிறேன்னா, அவங்கள்ட்ட திரும்ப எடுத்து செலவு பண்ண முடியாது, அதனால நம்ம போட்ட மாதிரி போட்டு உண்டியல உடைச்சு எடுத்துக்கலான்ற மாதிரியான ஒரு திட்டம் இருந்திருக்கலாம். அப்படித்தானே செஞ்சிருக்காங்க சார். 60,000 கோடி எல்ஐசியில முதலீடு பண்ணி ஒரு மானிட்டரி இது எதுவுமே கிடையாதா? இப்ப ஒரு என்னது அந்த சார், இது நீங்க சொல்றது மானிட்டரிங்னா அந்த ஸ்கீம்குள்ள போனாதான் அவன் டெல்லியில இருந்து மானிட்டர் பண்ண முடியும். நீங்க உங்க பையன்கிட்ட 10 ரூபா கொடுக்குறீங்க, கொண்டாடா அப்படின்னு திரும்பவே நீங்களே வாங்கிக்கிறீங்க. இது வெளியவே தெரியாது, இன்னொருத்தவங்களுக்கே தெரியாது, உங்க அம்மாவுக்கே அவங்க பாட்டிக்கே தெரியாது எவ்வளவு பையன் கொடுத்தான், பேரண்ட் இருந்து எவ்வளவு வாங்கினானே தெரியாது. இதுதான் அந்த போக்குவரத்து ஊழியர் கேஸ்ல மிக முக்கியமான திருப்பம். இன்னைக்கு நம்மளுடைய சிபிஎஸ் ஃபண்டை நம்மளே போய் பார்த்துக்கலாம், டிராஷ்போர்ட் உங்களுக்கு உருவாக்கி இருக்கோம்னு அரசாங்கம் சொல்றதுக்கே ஒரு பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு சூழல் தமிழ்நாட்டுல அரசு ஊழியருக்கு இருந்திருக்கு. அதுவும் அவங்களும் தெரியாமலே இருந்திருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் என்பதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம். அதான் இதுவரைக்குமே நம்ம அமைப்புகள் இந்த கோணத்துல பெருசா பேசுனது இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்படிதானே? ஆமா, யாருமே பேசுறது இல்லைங்க, பேசா பொருளா தான் இருக்குது. ஏன்னா சொல்லுங்க, அந்த சொல்லி வாங்க உள்ள வாங்க சார். சொல்லுங்க, நீங்க சொன்ன உள்ள வாங்க. இந்த வரேன் சார், சொல்லுங்க. ஹலோ, அதாவது என்னன்னா இதுல அரசு இது பிரச்சனை என்னன்னா, 2 அரசியல் கட்சிகள் அது பெரிய சங்கங்களா வர்றதுனாலையும் அவங்க 2 பேருமே மாறி மாறி இந்த சிபிஎஃப்ல கை வைக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியே சொல்லிக்கிறது இல்லை. அதுதான் அரசு ஊழியர்களே சொல்லிக்கிறது இல்லை, சங்கங்களே வெளியே சொல்லாம அப்படியே மூடி மறைச்சு
எப்படியோ ஒரு ஆட்டு மந்த மாதிரி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. வாங்க போராடலாம், அதுவும் சிஎல் எடுத்துக்கிட்டு போராடலாம்னு வெக்கங்கட்ட முறையில போராடிட்டு இருக்கிறாங்க. சார் நான் நவீன், என்னோட கொஸ்டின் இருந்துச்சு, அது மியூட் ஆயிடுச்சு. அது வந்து என்னால் அன்மியூட் பண்ண முடியல. ஸோ வாயை கட்டிட்டு பேச சொல்ற மாதிரி போயிடுச்சு. சார் இப்போ வந்து அது வந்து எனக்கு வந்து அது நீங்கள் அந்த என்பிசியில் இருக்கும்போது அந்த 18%, 10% அந்த பார்ட்டிசிபேஷன்லாம் வந்து சரியா இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். ஆனால் யூபிஎஸ் அப்படிங்கும்போது வந்து கிராஜுவிட்டி அமௌண்ட் வந்து அது வந்து ஃபிக்ஸடாக இருந்துற போது, ஸோ அவங்க வந்து கொடுக்குற பார்ட்டிசிபேஷன் அமௌண்ட்டுங்கிறது என்பிஎஸ்லங்கும் போது நம்மள அது வந்து ஈக்விட்டி படி வந்து அதோடைய சொத்தை வந்து ஒரு இயர்லி வந்து 10%, 12% வரைக்கும் ஏறதா சொல்றாங்க. ஏன்னா இப்போ நான் ஜாயின் பண்ண போறேன். ஸோ இப்போ நான் ஒரு மத்திய அரசு ஊழியரை நான் ஜாயின் பண்ணும் போது நான் அதை பத்தி ஒரு கிளாரிபிகேஷன்ல இருக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். அதனால யூபிஎஸ்சி வந்து அந்த 18%, 4% இன்க்ரீஸ் பண்றது வந்து எந்த விதத்துல தாக்கம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நீங்க சொன்னதுக்கு அப்புறமா கூட என்னால இன்னும் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா அது வந்து பிக்சட் அமௌண்ட் அப்படிங்கிறது 50% அப்படிங்கிறது வச்சுட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்துல வந்து சேலரி பேசிக் பேல 50%, அப்புறம் டிஏ அப்படிங்கும் போது அது வந்து 4% வந்து எந்த விதத்துல அது வந்து யூபிஎஸ்ல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னால இன்னும் புரிஞ்சுக்க முடியல. சார் அந்த கிளாரிட்டி தான் சார் இன்னமும் நான் இந்த கைட்லைன்ல இல்லை. அதனாலதான் வந்து என்பிஎஸ்ல இருக்கிறதா யூபிஎஸ்க்கு போறதான்ற அந்த தடுமாற்றத்துல மத்திய அரசு ஊழியர்கள் இருக்காங்க. அவனும் சாய்ஸா தான் கொடுத்துருக்கான், கம்பல்சரி எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடல. உங்களுக்கு நீங்கள் விரும்பினால் என்பிஎஸ்ல இருக்கலாம் அல்லது யூபிஎஸ்க்கு வரலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கானே தவிர, அது கூட அவன் ஒரு தீர்க்கமான ஒரு திட்டம் வச்சிருந்தான்னா எல்லாரும் நம்ம என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ்க்கு மாத்திரம்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. ஏன் அவன் வந்து வரலாம்னு சொல்றான்? அங்கேயே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதனால ஒரு தெளிவான கிளாரிபிகேஷன் கைட்லைன் வராத வரைக்கும் நம்ம இது வந்து முடிவு பண்றதுக்கே சிக்கலா இருக்கு. உங்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னா, உங்க சங்க தலைவர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ஏன்னா நம்ம பாட்டுல சொல்லி விட்டு போயிட முடியாது. என்பிஎஸ்ல இருக்கும்போது எதிர்காலத்துல வேற எதுக்கு மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டான. யூபிஎஸ்ல போயிட்டீங்கன்னா ஒன்ஸ் யூபிஎஸ் போயிட்டா வேற எங்கேயும் மாற முடியாதுங்கிறது உண்மைதான். என்பிஎஸ்க்கு அப்புறம் அவன் வேற ஏதாவது ஸ்கீம் கொண்டு வந்தான்னா அதுக்கு மாறிக்கலாம். ஆனா ஏற்கனவே இருந்ததுக்கு வர்றதுக்கு விடுவானான்றதும் தெரியல. அதுவும் இல்ல அதெல்லாம் வாய்ப்பு இல்ல சார். நீ என்பிஎஸ்ல இருந்து யூபிஎஸ் போயிட்டீங்கன்னா யூபிஎஸ்ல இருந்து என்பிஎஸ் வர முடியாது. நீ அதனால ஃபர்ஸ்ட் என்பிஎஸ்ல இருக்க சொல்லுங்க. யூபிஎஸ்ல என்னைக்கு வந்து பெனிஃபிட் அதிகமா இருக்குன்னு தெரியுதோ அன்னைக்கு நம்ம யூபிஎஸ்க்கு மாறிக்கலாம். அவ்வளவுதான். அந்த மாதிரி இப்போதைய கன்க்ளூடிங் சொல்யூஷன் என்னன்னா, நீங்க வந்து இந்த 4% ஈக்விட்டி இதை பத்தி எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே யோசிக்க கூடாது. அதனால நீங்க என்பிஎஸ்லயே ஜாயின் பண்ணிக்கீங்க. ஜாயின் பண்ண பிறகு என்னைக்கு யூபிஎஸ் மூலம் பெனிஃபிட் ஆகுறாங்களோ அதற்கு பிறகு நீங்க யூபிஎஸ் கன்வெர்ட் பண்ணலாம். அதற்கான வாய்ப்பு எப்போ வேணாலும் உண்டு. ஆனா யூபிஎஸ் போயிட்டீங்கன்னா என்பிஎஸ்க்கு வர முடியாது. அந்த கிளாரிட்டியோட இருக்குதுங்க. ஸ்டேட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து 6% அப்படிங்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட் வரதா பேசியிருந்தீங்க. ஆனால் அந்த யூபிஎஸ் என்பிஎஸ்ல வந்து எனக்கு ஒரு இது தெரிஞ்ச அரசு ஊழியர் ரொம்ப வருஷமா என்பிஎஸ் ஸ்கீம்ல இருக்கிறவங்க வந்து மினிமம் வந்து ஹெச்டிஎஃப்சி வந்து ஃபண்ட் மேனேஜராக சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சூஸ் பண்ணதால மினிமம் வந்து 10% இயர்லி ஏர்னம் வந்து 10% மினிமம் வந்துடுது அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. அப்படிங்கிற பட்சத்துல வந்து சார் ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணாங்க, யூபிஎஸ்ஸை விட என்பிஎஸ் வந்து பெட்டரா இருக்குன்ட்டு அவங்க சங்க நிர்வாகி யாரும் சொன்னதா சொல்லியிருந்தாங்க. நானும் அப்படித்தான் யோசிக்கிறேன். ஸோ ஃபண்ட் மேனேஜர் வந்து ஹெச்டிஎஃப்சி சூஸ் பண்ணலான்ட்டு யோசிக்கிறேன். 75% யூகிடியில போகும் அப்படின்னு ஷேர் மார்க்கெட்ல போகும் அப்படிங்கிற. ஷேர் மார்க்கெட்ல நீங்க வந்து ஏஜ் பொறுத்து இதை பொறுத்து அங்க செலக்ட் பண்ண, அதாவது இப்ப தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ்ல 10.7% கூட தரான். ஆனா அது ஸ்டாண்டர்டா, அதான் கவர்மெண்டினுடைய செக்டர் தான். ஆனா அது ஸ்டாண்டர்டான்னு பார்த்தாலும் சொல்ல முடியாது. அதனால நம்ம வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டி மார்க்கெட் அப்படிங்கிறது மார்க்கெட் வாலிட்டிலிட்டிங்கிறது ஷார்ட் டைமுக்கு தானே அது வந்து ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். லாங் டேர்ம் எனக்கு வந்து இப்போ 26 தான், இப்போதான் நான் ஜாயினே பண்ண போறேன். அதனால நான் வந்து துணிஞ்சு அதில் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறேன். ஹெச்டிஎஃப்சியை ஃபண்ட் மேனேஜராக சூஸ் பண்ணி 75% ஈக்விட்டியில போகலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இண்டிவிஜுவல் விஷுக்கு வந்து நாங்க வந்து பொறுப்பேற்க முடியாது. நாங்க மினிமம் இருக்கக்கூடிய 6%ங்கிறது மினிமம். மேக்சிமம் 21 வரைக்கும் போற காலங்கள்லாம் கூட உண்டு. என்னைக்குமே பிரைவேட்டைசேஷன் ஆஃப் பேங்க்ஸையோ ஷெட்யூல்டு பேங்கையோ செலக்ட் பண்றது கால சக்கரத்தின் அடிப்படையில் சுழற்சியில நல்லதில்லை. ஒரு காலத்துல பந்தன் பேங்க்கு, எஸ் பேங்க் 31 வரைக்கும் கொடுத்தாங்க.
இன்னைக்கு மூடிட்டு அதில் 50% ஷேர் எஸ்பிஐ வாங்கிருச்சு. ஹெச்டிஎஃப்சி எல்லாம் வந்து என்பிஎஃப்சி கீழே வருது, ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். எம்சிஏ என்னது என்பிஎஃப்சிக்கோ ஈக்விட்டிக்கோ என்டிடிக்கோ ஆர்பிஐ எந்த கேரண்டியும் கொடுக்கவில்லை. சரியா? ஒன்று நீங்கள் ப்ரைவேட்டில் ஜாயின் பண்ணி நான் ரிஸ்க் எடுக்க போகிறேன்னு விரும்பினா அதுக்கு நாங்கள் தடை சொல்ல தயாராக இல்லை. ஆனால் வந்து ஒரு இண்டிவிஜுவல் டிபெண்டன்சி அடிப்படையில் ஒரு காமன் கேரண்டி ப்ரோக்ராம்னா நேஷனலைஸ்டு பேங்க்கும் கமர்ஷியல் பேங்க்கு தான் ஆர்பிஐ அப்ரூவ்ட் ஆகிருக்கு. நீங்கள் ஆர்பிஐ அப்ரூவ்டு பேங்க்கில் நீங்கள் ஃபண்ட் மேனேஜராக செலக்ட் பண்ணுறதுக்கும் அல்லது வந்து ஒரு ஷெட்யூல்டு பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. நாளைக்கு கடன் ஹெச்டிஎஃப்சியில் கடன் வாங்கினவங்க போல பணம் கொடுக்கல, ஒரு மொரட்டோரியம் பீரியட் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லிஸ்ட்ல இருந்து வெளியே வந்துடும். எப்படி திவான் பேங்க் உள்ள வெளியே போச்சோ, பந்தன் பேங்க் வெளியே போச்சோ, எப்படி எஸ் பேங்க் வெளியே போச்சோ, அதே மாதிரி ஒரு காலத்துல பேங்க் வெளியில போயிருச்சுன்னா நீங்க கட்டின அமௌண்ட்டுக்கு மினிமம் கேரண்டி ஃபண்டு 40% தான். செபி செக்யூர்டு அட்வைசர் ரிப்போர்ட் படியே 40% தான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும். 1 லட்ச ரூபா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, ஹெச்டிஎஃப்சியால பணம் கொடுக்க முடியல அப்படின்னா 40% தான் கொடுப்பாங்க. நீங்க இப்பயே வாங்கி கொடுப்பான். நீங்க உங்களுக்கு இஷ்டம்னா தாராளமா போய்க்கிங்க சார். எங்கள்கிட்ட இருக்கிற பேராமீட்டர் தான் சொல்றோம். சரியா நவீன்? நாங்க இருக்கிற பேராமீட்டர் தான் சொல்றோம். அதற்கு பிறகு நாங்க ஹெச்டிஎஃப்சி தான் போவேன்னா தட் இஸ் யுவர் விஷ். நம்ம இது பாத்தீங்கன்னா இப்ப எஸ்பிஐ பிரைவேட்டைசேஷன் பண்ண போறோம். ஐஓபியா எஸ்பிஐயான்னு இப்ப கவர்மெண்ட் கையில இருக்கு. பைனான்ஸ் மினிஸ்ட்ரி கிட்ட ஐஓபி பண்ணலாமா ஃபர்ஸ்ட் எஸ்பிஐ பண்ணலாமா, இது 2 சாய்ஸ் வச்சிருக்கான். எதை எப்ப பண்ணுவானே தெரியாது. அப்படின்னா as per knowledge வந்து ஐஓபி தான் சார் ஃபர்ஸ்ட் போகும். ஏன்னா அதுதான் ஃபினான்ஷியலா வீக்கா இருக்கிற பேங்க். அதான் நவீன், அதாவது நம்ம சொல்ல முடியாது. பென்ஷன்ன்றது வந்து ஓய்வுக்கு அப்புறம் நம்ம கஷ்ட காலத்துல பயன்படுத்தக்கூடியது. அதனால வந்து அப்ப நம்ம வந்து பாதுகாப்பான இடத்துல முதலீடு செய்யறது தான் நல்லது அப்படின்ற அடிப்படையில நீங்க உங்களுக்கான தெரிவு என்னன்றதை நீங்க பாத்துக்கங்க, முடிவு எடுத்துக்கங்க. அதுதான் முக்கியமானது, வேற ஒண்ணும் இல்ல. அவங்கள்ட்ட சாரன் கிட்ட நிறைய அனுபவங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏத்தப்பல அவங்களோட அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக கேட்டேன். கேள்வி தப்பே கிடையாது, கேள்வி தப்பு இல்ல சொல்றேன் நான். அதாவது நம்ம அதை உங்களை வந்து குறையா அந்த மாதிரி எல்லாம் சொல்லல, அப்படி எதுவும் நினைக்க கூடாது. அது வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். அதுதான் இருக்கிற ஃபேக்ட் பேராமீட்டர்ஸ் அடிப்படையில் நாங்க சொல்லிட்டோம், வேற ஒண்ணும் கிடையாது. அதே போல என்பிஎஸ்ல இருக்கும்போது இயர்லி ஒன்ஸ் வந்து ஃபண்ட் மேனேஜரை மாத்திக்கலாம், இயர்லி ஒன்ஸ் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அது வந்து உண்மைதானே? அது ஆட்டோ சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா மாத்திக்கலாம் சார். நீங்க இஎன்பிஎஸ்லயோ நேஷனலைஸ்டு பேங்க் மூலமாவோ நீங்க என்பிஎஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா தாராளமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஃபண்ட் மேனேஜரையும் மாத்தலாம், எல்லாத்தையும் மாத்தலாம். ஆனா ஆட்டோ சாய்ஸ் கீழே தான் நீங்க வருவீங்க. அதில் ஏற்படக்கூடிய வேலட்டிலிட்டிக்கு அன்சர்டனிட்டிக்கு நீங்க தான் முழு பொறுப்பு ஏற்க வேண்டும். ஊக்கான்னு சொல்லுவாங்க எக்கனாமிக்கல் ஸ்ட்ராட்டஜில. ஊக்கா வேலட்டிலிட்டி, அன்சர்டனிட்டி, காம்ப்ளெக்சிட்டி அண்ட் அட்ஜஸ்டபிலிட்டி, இந்த 4க்கும் நீங்கள் தான் முழு பொறுப்பும் ஆட்டோ சாய்ஸ் எடுத்தீங்கன்னா. சரியா? நீ ஜாயின் பண்ணுறது இவ்வளவு யோசிக்க கூடாது. நீங்க என்பிஎஸ்ல ஜாயின் பண்ணுங்க, நடக்கிறது நடக்கட்டும். கண்டிப்பா கண்டிப்பா சார். இல்ல என்பிஎஸ்ல எனக்கு அந்த ப்ராசஸ் இன்னும் அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இருக்கிற ஃபேக்ட் பேராமீட்டர்ஸ் அடிப்படையில் நாங்க சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் டிசிஷன் இஸ் யுவர் ஃபைனல். என்பிஎஸ் கண்டிப்பா ஐ ஷுட் ஜாயின். ஏன்னா அது வந்து இல்லைங்க, அது மஸ்ட் இல்லைங்களா, அது பண்ணணும். அது எந்த ஃபண்ட் மேனேஜர் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்து ரிலேட்டடா உங்களுடைய அனுபவங்கள் அதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக அந்த கொஸ்டின் பேங்கே செலக்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்பிஐ ஆல்ரெடி 5 கம்பெனியா கன்வெர்ட் பண்ணியாச்சு. எந்த பேங்க் பிரைவேடைசேஷன் பண்ணுவாங்கிறதே தெரியாது. கோடிக்கணக்கில் லாபத்துல இருந்த எல்ஐசியோட ஷேரையே இன்னைக்கு 3950 ரூபா, அந்த ஷேரை 950 ரூபாயை குறைச்சு இன்னைக்கு அது 700 ரூபாய்க்கு வந்து போச்சு. அதனால எதுவுமே கேரண்டி கிடையாது. இருக்கிறதுல நல்ல புள்ளியா தேர்ந்தெடுங்க, அவ்வளவுதான். செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் சார். இருக்கிறதுலே நல்லது. நன்றி. எரிக்கதான் போகுது. வேற யாராவது? சார் பாலகிருஷ்ணன் அடுத்து. பாலகிருஷ்ணன் சார் வாங்க. பாலகிருஷ்ணன் லேட் இன்னைக்கு. பாலகிருஷ்ணன் லேட்டா இன்னைக்கு? அவர் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வந்து. ஏன்னா அந்த அடிப்படையில சொல்லுங்க, கேளுங்க.
வாட் இஸ் பாலாஜி யுவர் கொஸ்டின்? ஹலோ ஹலோ பாலாஜி கேக்குதா? இன்னும் இல்லையே. இன்னும் வரல. இல்லை மியூட்ல போயிட்டாரு, திரும்ப அன்மியூட்ல வருவார். சார் நான் பேசுறது கேக்குதா? இப்ப கேக்குது. சார் ஒன்றும் இல்லை, நான் லேட்லாம் இல்லை, முதல்ல வந்துட்டேன். ஜாயின் பண்ணது லேட்டு தான் உண்மையை சொல்லணும்னா. ஒன்றும் இல்லை சார், நான் வந்து இந்த சஜஷன் கொடுக்க கடை தான் வந்திருந்தேன். இந்த என்பிஎஸ் அப்ளை பண்றதை பத்தி ஒரு சார் கேட்டிருந்தாங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு பேங்க்ல இன்டர்நெட் பேங்கிங் இருந்துச்சுன்னா அது மூலமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா NSDL.NPS அந்த போர்ட்டல்ல போயிட்டு நம்மளே உட்காந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுல நம்ம ஃபண்ட் மேனேஜர் எல்லாமே நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு அந்த கார்டு வந்துடும். நான் அப்படிதான் பண்ணியிருந்தேன். இன்னொன்று நவீன் ப்ரோ வந்து சொல்லியிருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஜாயின் பண்ண போறேன்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து என்னன்னா, அவர் இன்கேஸ் ஒரு பிஎஸ்பி பப்ளிக் செக்டர் பேங்க்ல ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னா அந்த பேங்க் ஒவ்வொரு பேங்குமே ஒவ்வொரு அது அக்ரிகேட்டர்கிட்ட ஃபண்ட் மேனேஜரா ஒப்படைச்சிருப்பாங்க. இப்போ நான் இருக்கிற பேங்க்லலாம் SBI ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ அதை நான் என்னால் மாற்றவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. கடைசி வரைக்கும் அது இப்படியே தான் இருக்கும். இதுதான் இந்த சஜஷன் சொல்ல வந்தேன். அதை அப்ளை பண்றவங்க நம்ம ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கும் இது நல்லா அக்சசபிளாகவே இருக்குது அப்ளை பண்றது. நன்றி. வேற யாரும்? சார் கதிரவன் சார். என்ன திரும்ப 4-5 பேரா திரும்ப வர்றாங்க, அவ்வளவுதானே? சிவகுமார் சார் வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. சார் சிவகுமார் சார், இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காரங்களுக்குலாம் வந்து அந்த நம்ம ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் கொடுக்கலன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? இதே மாதிரிதான் என் கூட வேலை பார்த்த ஒரு டீச்சர் வந்து, சார் எனக்கு பணமே கொடுக்கல சார், பாண்டு தான் சார் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போனாரு. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, நமக்கு அது மாதிரி செய்வாங்களா இல்ல நமக்கு செட்டில்மெண்ட் கொடுப்பாங்களா வித் சரண்டரோட? அதான் சார் கேள்வி. சார் இப்ப நம்ம 10 லட்சம் கோடி ரூபாய் கடன்ல இருக்கோம் சார். ஆமா. 58 வயசு 59 ஆக்கணும் சார், 59 60 ஆக்கணும் சார். ஏன் சார்? ஆமா ஆமா, அதுலயே பதில் இருக்கு சார். அதுலயே பதில் இருக்கா? இல்ல இப்போ போய்கிட்டு இருக்கவங்களுக்கு நிலவரம் என்னன்னு எனக்கு தெரியல. அதான் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சு வரும்போது நம்முடைய நிதி நிலைமை என்ன, தமிழ்நாடு அரசு அவங்க என்ன பண்றாங்கன்றத பொறுத்துதான் முடிவு இருக்குது. இப்ப 10 லட்சம் கோடி போயிட்டாங்க. ஆமா ஆமா. அப்ப இப்ப போறவங்களுக்கு என்ன சார் நடக்குது? இப்ப பாண்டு கொடுக்கறவங்களும் இருக்காங்க சார். லேக்ஸ் கணக்குல போகுது பாத்தீங்களா? 40 லட்சம் 50 லட்சம் போறவங்களுக்கு எல்லாம் பாண்டு தான் கொடுக்குறாங்க. சரிங்க சார், சரி சரி. அதுக்கு 10 லட்சம் திருப்பி கொடுப்பாங்களா சார்? சரண்டர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். ஆனா இது மட்டும் தான் பண்றாங்க சார். அது அந்தந்த நிர்வாகம் போட்டு சார். இப்ப நம்மளதுல 3 வகையான நிர்வாகம் இருக்கு தமிழ்நாட்டுல. ஒண்ணு வந்து டைரக்ட் கவர்மெண்ட், அப்புறம் அட்டானமஸ் பாடிஸ், அப்புறம் கம்பெனிஸ். இப்ப கவர்மெண்ட்ல இது பாத்தீங்கன்னா நம்ம போக்குவரத்து துறை வந்து கம்பெனில இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு பே பிக்சேஷன் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களா கூடி பேசி ஒரு கூலியை முடிவு பண்ணிக்கிறதுன்னு ஒரு முடிவுல அவங்க சண்டை போறாங்க. அப்புறம் கூப்பிட்டு பேசுறாங்க, கூலி முடிவு பண்ணிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. இப்போ அட்டானமஸ் பாடிஸ் பாத்தீங்கன்னா, நீங்க இப்ப கூட செய்தியில ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாத்துருப்பீங்க. மதுரை காமராசர் யூனிவர்சிட்டியில பென்ஷன் கொடுக்கல, அப்புறம் தமிழ் யூனிவர்சிட்டி தஞ்சாவூர்ல பென்ஷன் கொடுக்கல, பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில பென்ஷன் கொடுக்கல. அவங்க எல்லாம் வந்து இது கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ், கவர்மெண்ட் கிடையாது, அவங்க அண்டர்டேக்கிங்ஸ். இப்ப டைரக்ட் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கே பாண்டு கொடுக்கற நிலைக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல சம்பளம் கொடுக்க முடியுமான்னு தெரியல. அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்குது ஐயா. நிதி நிலைமை மிகவும் மோசமா இருக்கிறத காரணத்தினால் 3 லட்சம் ஊழியர்கள் திரும்பவும் ஓய்வுக்கு பிறகு திரும்ப ரீஎம்ப்ளாய்மெண்ட்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுல 150 தாசில்தார்கள், 150 தாசில்தாரு, கிட்டத்தட்ட 1000-2000 மணியக்காரரு, VOO, இவங்க எல்லாம் திரும்ப ஓய்வுக்கு பிறகு 62 வயசுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த சூழ்நிலை தான். அப்படிதான் கெஸ்ட் லெக்சரர்ஸ் 7000 பேர் வேலை செய்யறாங்க. ஸ்கூல் டீச்சர்ல ஒரு 20,000 பேர் வேலை செய்யறாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து டெம்பரவரி, அடாப்ட் பேசிஸ், கான்ட்ராக்ட் பெரும்பாலும் எடுக்கிறதே இல்லை.
இது எல்லாமே நிதி நிலைமை அடிப்படையில் தான் போகுது. இப்போ இதே நிலைமை நீடிச்சதுன்னா கவர்மெண்ட் வந்து சம்பளம் கொடுக்குமானே தெரியல ஐயா. ஓ, அப்ப இப்போ டைரக்ட் கவர்மெண்ட்னாலுமே எங்க டீச்சர் வெளியே போனவங்களுக்கு அவங்கள பார்த்து பேசினாதான் தெளிவு கிடைக்கும். வாங்குறாங்களா இல்லையா? நான் பேசும்போதே சொல்லிட்டேன், பேசும்போதே ஒரு வார்த்தை சொன்னேன். அதான் முதல்ல இல்லையே சொல்லிட்டீங்க. மர்மமாவே இருக்குது. ரிட்டையர்ட் சரிங்க சார், சரிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். வேற யார் இருக்காங்களா? பாஸ்கர் சார். பாஸ்கர் சார். பாஸ்கர் சார், வாங்க சார். வணக்கம் சார். பாஸ்கர் சார். சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். இல்ல ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு, அன்மியூட் பண்ணல. சரி. அப்புறம் சங்கர் சார். சங்கர் சார். சங்கர் சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் அன்மியூட். சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார் இப்போ என்பிஎஸ் பாலாஜி சார்ட்ட என்பிஎஸ்ல இப்போ நம்ம வந்து ஒரு 40-45 வயசுல சேர்றோம் அப்படின்னா ஒரு மினிமம் அமௌண்ட் வந்து எவ்வளவு போடலாம், இல்லை எவ்வளவு போட்டால் அந்த பென்ஷனுக்கு ஓரளவுக்கு எலிஜிபிளா இருக்கும்? அது கொஞ்சம் சார் ஒரு 20 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து நீ ஒரு 10,000 ரூபாய் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னா 20 × 12 240 மாசம். அப்போ 24 லட்சம் ரூபா உங்களுக்கு சேர்ந்துருக்கு. 240 × 10,000 சற்று ஏறக்குரிய அது வந்து ஒரு 58 லட்சத்திலிருந்து 72 லட்சமா அது உயர்ந்திருக்கும். அதெல்லாம் நீங்க 40% பணமா வேணும்னா வாங்கிக்கிறலாம், நம்ம இண்டிவிஜுவலா ஜாயின் பண்ணா. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஆனுட்டியா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா மினிமம் 6%, அது ஒரு 8, 9, 10 வரைக்கும் கூட கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு 10% ஆவரேஜ் வச்சீங்கன்னா கூட ஆண்டு பென்ஷன் வந்து ஒரு 7 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது 7 லட்சத்தை வந்து நீங்க வந்து மந்த்லியா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட மாசம் ஒரு 12 × 12 இந்த மாசம் 75,000 ரூபாய் 80,000 ரூபாய் வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். அதனால நல்ல 10,000 இப்போ அப்படின்னா 18ல ஜாயின் பண்ணா 2,000 ரூபாய் 5,000 ரூபாய் போதும். 40-45 வயசுல ஜாயின் பண்ணீங்கன்னா நான் ஒரு 10,000 ரூபாய் அல்லது 5,000 குறைந்தபட்சம் நம்ம கொடுக்கணும். நன்றி 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 சார். வேற யாரும்? சங்கர் சார் தான். இது பாஸ்கர் சார் தான் அன்மியூட் பண்ணல. அப்படியா? பாஸ்கர் சார் இல்ல இல்ல. சரி, ஓகே சார். அப்ப முடிச்சிடலாம். இல்ல அன்மியூட் எல்லாத்துக்கும் நீ அன்மியூட் பண்ணிட்டு கேட்கறானா கேட்டு முடிச்சுக்கலாம். ஓகே. வேற யாரும் கேள்விகள் கேட்கறதா இருந்தா கேளுங்க. சார் இப்ப எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு பேசிக்கலாம், யார் வேணாலும். எல்லாருமே மியூட்ல இருக்கீங்க. எல்லாருமே அன்மியூட் பண்ணிருக்கீங்க. யார் வேணாலும் அன்மியூட் பண்ணிட்டு பேசிக்கலாம் சார். இப்ப அன்மியூட் ஆகலன்னா சொல்லுங்க, மெசேஜ்ல சொல்லுங்க அன்மியூட் ஆக மாட்டேங்குது. சார் இந்த கதம்பித் சிங் பேடி ஐஏஎஸ் தலைமையிலான அந்த கமிட்டியில நம்ம இந்த ஓல்டு பென்ஷன் வேணும், அதற்கான சாத்தியக்கூறுகள் எது இருந்தாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரிப்போர்ட்டா நிச்சயமா அந்த மீட்டிங் அடிப்படையில் எழுதி வரக்கூடிய மே மாசத்துல, இப்போ இந்த மாதம் போக முடியாது, அதனால மே மாதத்தில் அந்த கமிட்டியோட அப்பாயின்மெண்ட் வாங்கி கண்டிப்பாக அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து கூடுதல் தகவல் என்னன்னா, எம்ப்ளாயிஸ் மட்டுமே பேசுகிறோம் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த அன்எம்ப்ளாய்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்காக பேசுவதற்காக தான் அரசாணை நிலையின் 2051 எதிர்த்து அது ஒரு ஸ்பெஷல் டிரைவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான போராட்டம் வந்து 15ஆம் தேதி சிஏஜிபி சார்பில் நடத்தப்படுது. மானிய கோரிக்கையில் பதவி உயர்வு தொடர்பான அறிவிப்பு, இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப்பு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலீஃப் ஃபண்டு, இது போன்ற அறிவிப்புகள் வருங்கிற மாதிரி செக்ரட்டரி சொல்லியிருக்காங்க. மானிய கோரிக்கைகளுக்கு பிறகு அடுத்த கட்ட நகர்வுகளை நிச்சயமா தொடர்ந்து செய்வோம். அதனால அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதில் மாற்று கருத்து இல்லை, அதனை நோக்கி பயணத்திலையும் மாற்று கருத்து இல்லை. அடுத்தடுத்த கூட்டங்கள்ல நிச்சயமா இது குறித்து விவாதிப்போம். நன்றி. ஓகே சார். ஓகே சார். யாரும் இல்லை சார். யாரும் பேச விரும்புறீங்களா? இல்ல. ஓகே, முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம் சார். ஓகே சார். இந்த நமக்கு பயன்படக்கூடிய ஓய்வூதியம் எது அப்படின்ற தலைப்பிலான இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த உங்கள் எல்லோருக்குமே மிக்க நன்றி.
இந்த நிகழ்வுக்கு விருந்தினர்களாக கலந்து கொண்டு இந்த நிகழ்வு வந்து பிப்ரவரியில இருந்தே நடத்தலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்ப இருந்தே பாலாஜி சார் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா அது ஒரு கட்டத்துல ஏப்ரல் வரைக்கும் வந்துருச்சு. பொறுமையாக காத்திருந்து இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்து தயாரித்து முன் தயாரிப்போடு மிகச்சிறப்பாக பேசி கேள்விகளுக்கு பதிலளித்த முனைவர் எஸ் பாலாஜி அவர்களுக்கும் முனைவர் மா சிவகுமார் அவர்களுக்கும் மிக்க நன்றி. அடுத்து இந்த ஜூம் அரங்கை வழங்கிய ஆனிசெல்வன் அமைப்பிற்கு, அந்த பயிற்சி மையத்திற்கு மிக்க நன்றி. இங்கு வந்து உரையாற்றிய பொன் சக்தி, சரவண மணிகண்டன் சார், இவங்களுக்கெல்லாம் நன்றி. இந்த நிகழ்வுக்கு பின்புலமாக மிகவும் உதவிகரமாக இருந்த பொன் குமரவேலுக்கு மிக்க நன்றி. எல்லோருக்குமே நன்றி. விரல்மொழியர் வந்து எப்போதாவது இந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் உங்கள் ஆதரவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் வேறு தலைப்புகளில் வாய்ப்பு இருக்கும் போது நாம் நிச்சயமா இன்னொரு வித்தியாசமான ஒரு தலைப்புல சந்திப்போம். இது யூடியூப்லயும் பின்னாடி அவைலபிளா கிடைக்கும், யூடியூப்லயும் கிடைக்கும். நீங்க கேட்டு பாருங்க. நிச்சயமா இது எல்லோருக்கும் ஒரு புதிய திறப்பை கொஞ்சமாக ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி சார்.